முதலாவது படம் இந்த மாதிரி இருக்குன்னா சரியாக்கா நீ பார்த்து சொல்லுங்களேன். இதுதான் கீர்த்தி. ஓகே. இதுல வந்து வேற என்ன தரவு தந்திருக்காங்க? வேற எது தரவு? ஓகே, நான் இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்றேன். இந்த கேள்வியை கொஞ்சம் கேள்வியை கொஞ்சம் பார்க்க லேட்டா இருந்துச்சு. அந்த கேள்வி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கோலத்துல வந்து மேல கொஞ்சம் திரவத்தை இட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப திரவத்துக்கு முடிவு சுட்டி தெரியாதான், அதான் கண்டுபிடிக்கணும். என்னென்ன சரியா? இந்த கோல கண்ணாடி இந்த முடிவு சுட்டி தந்திருக்காங்க 1.55 அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகேவா? இந்த கோணம் எவ்வளவு தந்திருக்காங்கன்னா, அதாவது இந்த படுகோணம், இந்த படுகோணம் வந்து 55 பாகை. ஓகேவா? இப்ப நமக்கு தெரியும் இது ஒரு அவதி நிலை. இது ஒரு, அதாவது ரெண்டு மேற்பரப்பை பிரிக்கிற அந்த மருவி செல்ற மேற்பரப்பு மருவி செல்றமே கதிரொன்று செல்லுது. ஆகவே இது வந்து ஒரு அவதி நிலைக்குரிய வரிப்படம் ஆகும். சரியா? அவதி நிலையில காணப்படுற அடர்ந்த உடத்துல காணப்படுற படுகோணம் வந்து என்ன கோணம்? அவதி கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க 55 பாகை என்கிறது வந்து எதுக்கு சமனா இருக்கும்? இந்த கண்ணாடி இந்த திரவத்தின் இடைமுகத்துக்கான அவதி கோணத்துக்கு சமனா இருக்கும். அப்ப அந்த 55 பாகைங்கிறது அவதி கோணம். ஏன் அவதி கோணம்னு சொல்றோம்? ஏன்னா முடிவு கோணம் வந்து 90 பாகை. முடிவு கோணம் 90 கோணம், அது படுகோணம் வந்து அவதி கோணம் நம்ம அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? அப்ப இது அகர்ந்த ஊடகம், இது ஒரு ஐதான ஊடகம். அகர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துல படுகோணம் வந்து அவதி கோணத்துல படும்போது அந்த கதிர் வந்து 90 பாகையில செல்லும். முடிந்து 90 பாகையில செல்லும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி செல்லும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்கு ஒரு சமன்பாடு தெரியும். சரியா? நமக்கு ஒரு சமன்பாடு தெரியும். என்ன சமன்பாடு? இந்த இந்த ஊடகத்தின் முடிச்சுட்டி, இந்த ஊடகத்தின் முடிச்சுட்டி என் சமன் 1/sin c அப்படிங்கிற ஒரு சமன்பாடு தெரியும். சரியா? இந்த சமன்பாடு தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. இந்த சமன்பாடு தெரியாட்டி, இந்த சமன்பாடு நம்ம மறந்துருந்தாலும் இந்த சமன்பாடு நம்ம நிறுவி எடுக்க முடியும். எப்படின்னு சொல்றேன் பார்த்துக்கணும். சரியா? நமக்கு இன்னொரு சமன்பாடு தெரியும். சினலின் விதியிலிருந்து ஒரு சமன்பாடு தெரியும். என்னது? என் சைன் தீட்டாங்கிறது வந்து ஒரு மாறிலி. என் சைன் தீட்டாங்கிறது சினலின் விதி. என் சைன் தீட்டா ஒரு மாறிலின்னு ஒரு சமன்பாடு தெரியும். அதாவது என்னது? n1 sin θ1 சமன் n2 sin θ2 க்கு சமனா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். சரியா? n1 என்னன்னா முதலாவது ஊடகம். இங்க முதலாவது ஊடகமா நம்ம எதை எடுப்போம்? சரியா? முதலாவது கோணமா இந்த கோணத்தை எடுப்போம். ரெண்டாவது ஊடகமா இதை எடுப்போம். ரெண்டாவது கோணமா இந்த கோணத்தை எடுப்போம். ஓகேவா? அப்ப இல்ல நீங்க இது முதலாவது இந்த ரெண்டாவது எடுக்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை. சரியா? படுகோணம் இருக்குதே, படுகதி இருக்கிற ஊடகத்தை நம்ம முதலாவது ஊடகமா எடுத்துக்கணும். ஓகேவா? முதலாம் ஊடகத்தின் முடிவு சுட்டி வந்து நமக்கு தெரியும். முதலாம் ஊடகத்தின் முடிவு சுட்டி தனி முடிவு சுட்டி. சும்மா முடிவு சுட்டின்னு போடாம என்ன அர்த்தம்? தனி முடிவு சுட்டி. எந்த சார்பாவும் இல்ல, தனி முடிவு சுட்டி, வெற்றிடம் சார்பானது. சரியா? அப்ப தனி முடிவு சுட்டி தான் நம்ம நீங்க போடணும். முதலாம் ஊடகத்தின் தனி முடிவு சுட்டி எவ்வளவு? 1.55. ஓகேவா? இந்த ஊடகத்துல காணப்பட்ட கோணம் எவ்வளவு? இந்த ஊடகத்துல காணப்பட்ட கோணம் எவ்வளவு? sin 55 பாகை. 58 நினைக்கிறேன். 58 நினைக்கிறேன். sin 58 பாகை. sin 58. ஓகேவா? sin 58 பாகை. இப்படி வரும். ஓகேவா? சமன் n2 என்னது? இந்த ஊடகம். இவர் கிடையாது.
இவர்ல கதிர் படல, கதிர் படுறது இந்த ஊடகத்துல, அப்ப இந்த திரவத்துலதான் படுது. அப்ப திரவத்தின் முறிவு சுட்டி தான் போடணும். திரவத்தின் முறிவு சுட்டி தான் தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப அதுக்கு என்னன்னு போடணும். திரவத்துல காணப்போனா அந்த கோணம், கோணம் எவ்வளவு? கோணம் 90 பார்வையாக சைன் 90. சரியா? இதுல நம்ம எல்லாரும் கண்டுபிடிக்கணும். ஆகவே n சமன் 1.55 தர சைன் 58 அதன் கீழ் சைன் 90 இந்த மாதிரி வரும். ஓகேவா? சரி, இதுல பாருங்க சைன் 90 எவ்வளவு நமக்கு தெரியும். சைன் 90 எவ்வளவு வரப்போகுது? சைன் 90 1 நமக்கு தெரியும். ஆகவே சைன் 90 நம்ம 1 பதியிட்டா இந்த ஊடகத்தின் முழு சுட்டி எதுக்கு சமனா வரும்? 1.55 தர சைன் 58க்கு சமனாக வரும். ஓகேவா? அப்ப இதுல என்னது? சமன்பாடு. அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? செய்து கொள்ள முடியும். சரி, நாங்க செஞ்சது சைன் 90 இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வரும். அப்ப இந்த ஆன்சர் வர்ற ஆன்சர் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். இந்த ஆன்சர் எத்தனாவது ஆன்சரா இருக்குன்னு பாருங்களேன் கொஞ்சம். பேப்பர்ல யார்ட்டையும் கையில 4வது. ஓகே, இப்ப சோபிதாவுக்கும் கௌசிக்கு கிளியர் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. போர்ட் கிளியர் இல்லையா? வாய்ஸ் கிளியர் இல்லையா? அண்ணா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி வருது. அது அப்படித்தான், கொஞ்சம் இந்த டயலாக் கொஞ்சம் வீக்கா இருக்கு கவரேஜ். கொஞ்சம் நீங்களும் கவரேஜ் இருக்க இடத்துல இருங்க, நானும் கவரேஜ்ல இருக்கிற இடத்துல இருக்கேன். ஓகே, மைக் ஆன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க ஸ்டக் ஆனிச்சுன்னா. சரி. ஓகே, அப்ப இந்த இதுக்குரிய ஆன்சர் வந்து 4வது ஆன்சராக நமக்கு வரப்போகுது. இதுக்குரிய ஆன்சர் 4வது ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி போவோம். 2வது கேள்வி. 2வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்காங்க? 2வது கேள்வியில பாருங்க என்னது? வெற்றிடத்தில் உள்ள மின்காந்த அலை ஒன்று நீடிரன் எஃப்ஐயும் அலைநீளம் லெம்டாவையும் கொண்டுள்ளது. முறிவு சுட்டி மியூவையும் உடைய ஊடகம் ஒன்றினுள் இவ்வலை நுழைகிறது. பின்வரும் கூற்றுக்களை கருது. இதுக்குரிய ஒரு படம் வந்து வரைஞ்சு கொள்வோம் நம்ம. சரியா? படம் தேவையில்ல, நம்ம படம் வந்து வரைஞ்சு கொள்வோம். ஓகேவா? பாருங்க, வெற்றிடத்தில் இருக்க ஒரு மின்காந்த அலை வந்து நீடிரன் எஃப்ஐயும் அலைநீளம் மியூவையும் கொண்டுள்ளது. ஓகேவா? இப்படி ஒரு கதிர், இது ஒரு ஊடகம், இது ஒரு ஊடகம், இது வந்து வெற்றிடம், இது வந்து வெற்றிடம். வெற்றிடம்னா என்ன? வெற்றிடம்னா அந்த முடிவை சுற்றி எவ்வளவு? 1. வெற்றிடம் முடிவை சுற்றி 1. சரியா? இது வந்து ஊடகம் ஒண்ணு ஏனோப்பம். இந்த ஊடகத்துக்கு முடிவு சுற்றி வந்து மியூ அப்படின்னு தந்திருக்காங்க. மியூ அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க? ஒரு மின்காந்த அலை உண்டு, ஒரு மின்காந்த அலை, லைட், நம்ம லைட்டே எடுப்போம். சரியா? நம்ம ஒளியே எடுப்போம். ஒளி வந்து ஒரு மின்காந்த அலை தனி, அதை நம்ம ஒளியே எடுக்க முடியும். அப்போ ஒளி இப்ப இந்த மாதிரி என்ன செய்ய போகுது? இந்த ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போக போகுது. சரியா? இந்த ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போக போகுது. பார்ப்போம். இப்படி போகும்போது என்ன செய்யும்? கண்டிப்பா இந்த ஊடகத்தை விட இந்த ஊடகம் வந்து அழந்த ஊடகம் தான். வெற்றிடத்தை விட கண்டிப்பா இது வந்து அழந்த ஊடகம் தான். சரியா? நமக்கு தெரியும். ஆகவே செவ்வெண்ணை நோக்கி செல்ல போகுது. இந்த மாதிரி என்ன செய்யும்? முடிவடைந்து செல்லும். ஒரு காலத்தை போட்டுக்கொள்ளும். இன்னொரு தடவை தராங்க என்னது? இந்த 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 படுற கதிர் இருக்கு, இந்த படுற கதிருக்கு மீடியன் வந்து எஃப் தான். இந்த படுற கதிர் இந்த மீடியன் வந்து எஃப். இந்த படுற அந்த அலையுட்டு அலைநீளம் வந்து லெம்டா அப்படின்னு தர்றாங்க. இது ஒரு தரவு. ஓகேவா? இதை முதலாவது கூற்றை பார்ப்போம். முதலாவது கூற்று ஏ கூற்று பாருங்க. இது ஊடகத்திலும் அலையினதும் மீடியன் எஃப் ஆகும். சரியா? அப்ப இந்த ஊடகத்திற்கு நுழையும் போதும் இந்த அலையோட்டு மீடியன் வந்து எஃப் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது சரியா பிழையா அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான கூற்று. நமக்கு தெரியும் ஊடகம் மாறினாலும் மீடியன் வந்து மாறாது. சரியா? அப்ப இந்த ஊடகத்துல எஃப் இருந்தா, வெற்றிடத்துல வந்து எஃப் இருந்தா, இதுலயும் எஃப் தான். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஊடகம் மாறினாலும் மீடியன் மாறாது. அப்ப இதுலயும் நம்ம என்ன செய்யலாம்? அழகா போடலாம் எஃப். இங்கேயும் இந்த அலையின் மீடியன் வந்து எவ்வளவு? எஃப் தான். இங்கே எஃப் தான், இங்கே எஃப் தான்.
கீழே ஒரு ஊடகம் இருந்து அந்த ஊடகத்துல வேற மாதிரி முடிவடைஞ்சு போனாலும் அந்த ஊடகத்திலயும் அந்த கதிரின் மீடியன் வந்து எவ்வளவு வரப்போகுது, எஃப் தான் வரப்போகுது. மீடியன் வந்து மாறாது. அதனால நான் ஞாபகம் வச்சு கொடுக்கணும். மீடியன் வந்து ஊடகம் மாறுறதுனால மீடியன் என்ன செய்யாது, மாறாது. ஓகேவா? இங்கே எஃப் தான். அப்ப ஏ கூற்று வந்து கரெக்டான கூற்று. பி கூற்று பார்ப்போம். இவ்வூடகத்தில் அலையினது வேகம் எஃப் லெம்டாவை விட குறைவானது. சரியா? ஓகே. இந்த ஊடகத்துல வந்து அலையுட்டு வேகம் வந்து எஃப் லெம்டாவை விட குறைவு அப்படின்னு தர்றாங்க. சரியா? நமக்கு தெரியும் V சமன் எஃப் லெம்டான்னு ஒரு சமன்பாடு இருக்கு. V சமன் எஃப் லெம்டான்னு ஒரு சமன்பாடு இருக்கு. இது வந்து வெற்றிடம். எனக்கு வெற்றிடத்துல மின்காந்த அலையின் வேகம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 3 தர 18. 3 தர 18. சரி, அதை நம்ம என்னன்னு குறிப்போம், சி அப்படின்னு குறிப்போம். அப்ப இங்க வந்து வெற்றிடத்துல வேகம் வந்து சி. ஓகேவா? இங்க வந்து எனக்கு தெரியாது, நான் V1 அப்படின்னு வைக்கிறேன். இங்க வந்து V1 அப்படின்னு வைக்கிறேன். சரியா? அப்ப நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு இந்த இந்த சிக்கு இந்த சமன்பாடு அப்ளை பண்ணலாம். இந்த வேகத்துக்கு இந்த சமன்பாடு அப்ளை பண்ணலாம். வேகத்துக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஊடகத்துல வந்து வேகம் வந்து சி, இந்த ஊடகத்தின் மீடியன் வந்து எவ்வளோ, எஃப், இந்த ஊடகத்தின் அலைநீளம் எவ்வளோ, லெம்டா. ஆகவே இந்த கதிரின் வேகம் வந்து எனக்கு எஃப் லெம்டான்னு சொல்ல முடியும். ஒண்ணு சின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி எஃப் லெம்டான்னு சொல்ல முடியும். ஏன்னா சீனா அவங்க தந்துடலே, எஃப் தர லெம்டா தந்திருக்காங்க. எஃப் லெம்டா தான் அவங்க தந்திருக்காங்க. அது சார்பா சொல்ல போனா எஃப் லெம்டான்னு சொல்ல முடியும். ஓகேவா? அப்ப இந்த ஊடகத்துல வந்து வேகம் எவ்வளவு, இந்த ஊடகத்துல இருந்து வேகம் எவ்வளவா இருக்க போகுது, இந்த ஊடகத்துல வேகம் எவ்வளவா இருக்க போகுது, எஃப் லெம்டாவா இருக்க போகுது. இந்த ஊடகத்துல வேகம் எவ்வளோ, எஃப் லெம்டா. சரியா? இந்த ஊடகத்துல சொல்லுங்க, வேகம் எஃப் லெம்டாவோட கூட இருக்குமா குறைவா இருக்குமா இந்த ஊடகத்துல? அதாவது V1 வந்து எஃப் லெம்டாவோட கூடவா இருக்குமா குறைவா இருக்குமா அப்படி சமனா இருக்குமா? இந்த ஊடகத்துல இது ஒரு ஊடகம். சரியா? கண்டிப்பா வெற்றிடத்தை விட அடர்ந்த ஊடகம் தான். ஐதான ஊடகம் கிடையாது. வெற்றிடத்தை விட ஐதான ஊடகம் கிடையாது, நம்ம பார்த்திருக்கோம். சரியா? இப்ப வெற்றிடம் இது அடர்ந்த ஊடகம் ஒண்ணு. ஓகேவா? சொல்லுங்க, இந்த ஊடகத்தை விட இந்த ஊடகத்துக்கு வேகம் எப்படி இருக்கும், கூடவா இருக்குமா குறைவா இருக்குமா சமனா இருக்குமா? குறைவா இருக்கும். கண்டிப்பா குறைவா தான் இருக்கும். சரியா? கண்டிப்பா வேகம் எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். ஊடகம் அடர்ந்து இருக்குது. சரியா? ஒரு ஊடகம் வந்து ஒளி சார்பாக அடர்ந்த ஊடகம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம், வேகம் குறைந்து அடர்ந்த ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல வேகம் குறைவு, வேகம் குறைவுனா அது ஒரு அடர்ந்த ஊடகம். இது என்னது, அடர்ந்த ஊடகம். ஓகேவா? அப்ப அடர்ந்த ஊடகம்னால வேகம் கண்டிப்பா குறைவா இருக்கும். அப்ப இந்த ஊடகத்துல வேகம் வந்து எஃப் லெம்டாவா இருந்தா இந்த ஊடகத்துல கண்டிப்பா எஃப் லெம்டாவோட எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். அதாவது V1, அதாவது இந்த ஊடகத்துல இந்த கதிரின் வேகம் வந்து கண்டிப்பாக எஃப் லெம்டாவோட குறைவா தான் இருக்கும். எஃப் லெம்டாவுக்கு சமனா வருமா, சமனா வராது. எஃப் லெம்டாவுக்கு சமனா வரணும்னா இதுவும் இந்த கதிர் என்ன செஞ்சிருக்கணும், இப்படி முடியாம செஞ்சிருக்கணும். அப்படின்னா இது வெற்றிடமா இருந்தா இது வெற்றிடமா இருந்திருக்கணும். ரெண்டு வெற்றிடமா இருந்தாதான் இந்த கதிர் வந்து இப்படி முடியாம செல்லும். ரெண்டுலயும் வேகம் எப்படி இருக்கும், சமனா இருக்கும். ஓகேவா? இதை விட இந்த வேகம் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கணும், இந்த விட இதை வந்து ஐதான ஊடகமா இருந்திருக்கணும். இந்த வெற்றிடத்தை விட இந்த ஊடகம் வந்து ஐதான ஊடகமா இருந்திருக்கணும். ஆனா அப்படி இருக்குமா, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. வெற்றிடம் தான் இருக்கிறது ஐதான ஊடகம். வேற எந்த ஊடகமா இருந்தாலும் கண்டிப்பா அதை விட அடர்ந்த ஊடகமா தான் இருக்கும். வெற்றிடத்துல ஒளியின் கதி வந்து மிக மிக அதிகம், நமக்கு தெரியும். வெற்றிடத்துலதான் ஒளியின் கதி வந்து மிக மிக அதிகம். மற்றபடி எந்த ஊடகத்துக்கு போனாலும் ஒளியின் கதி என்ன செய்யும், குறையும். அப்ப இந்த ஊடகத்துல எஃப் லெம்டாவோட கண்டிப்பா குறைவா தான் இருக்கும். அப்ப ரெண்டாவது கூற்றும் சரியான கூற்று. மூணாவது கூற்று பார்ப்போம். மூணாவது கூற்று பாருங்க, மியூ சமன் எஃப் லெம்டாவின் கீழ் ஊடகத்தில் அலையினது செலுத்தும் வேகம் அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகேவா? பார்ப்போம். நமக்கு ஒரு சமன்பாடு தெரியும். அந்த முடிவுச்சொலி தொடர்பான தொடர்புகள் எடுத்து வச்சிருக்கோமே, ஒரு 6 தொடர்பு எடுத்து வச்சிருக்கோம். 4 தொடர்பை மண்டையில போட்டுக்கணும். சரியா? இப்ப 4 தொடர்பு நமக்கு வந்து அடிக்கடி பயன்படும். சரியா? 6 தொடர்பு நமக்கு மாறி மாறி பயன்பட போகும். இதுல பாருங்க, முடிவு சுட்டி வேகம், வேகத்தின் தொடர்பை யூஸ் பண்ண போகும். நமக்கு தெரியும் என்வி மாறிலி அப்படிங்கிற ஒரு சமன்பாடு நம்ம எடுத்தோம். என்வி மாறிலி அப்படிங்கிற ஒரு சமன்பாடு எடுத்தோம். அதாவது ஒரு ஊடகத்தின் முடிவு சுட்டி தர அந்த ஊடகத்துல அந்த ஒளியின் வேகம். சரியா? இந்த பெருக்கம் வந்து எப்படி இருக்கும், மாறிலி. அப்படின்னா என்னது, N1 V1 சமன் N2 V2. ஓகேவா? பாருங்க, இப்ப இங்க முதலாவது ஊடகம் இவரை கருதும், இரண்டாவது ஊடகம் இவரை கருதும். ஓகேவா? முதலாம் ஊடகம்
இந்த முதலாம் ஊடகத்தின் முறிவு சுட்டி எவ்வளவு? முதலாம் ஊடகத்தின் முறிவு சுட்டி எவ்வளவு? முதலாம் ஊடகமா வெற்றிடம் கருதுவோம், இரண்டாம் ஊடகமா ஏஐ கருதுவோம். சொல்லுங்க, முதலாம் ஊடகத்தின் முறிவு சுட்டி எவ்வளவு? என்ன விலங்குல சொல்றது? முதலாம் ஊடகத்தின் முறிவு சுட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டேன். ஒண்ணு. முதலாம் ஊடகத்துக்கு முறிவு சுட்டி எவ்வளவு? ஒண்ணு. சரியா? அப்ப முதலாம் ஊடகத்துக்கு என்ன போட முடியும்? ஒண்ணுன்னு போடலாம். முதலாம் ஊடகத்துல அதாவது வெற்றிடத்துல வந்து அந்த கதிரின் வேகம் எவ்வளவு? வெற்றிடத்துல அந்த கதிரின் வேகம் எவ்வளவு? எஃப் லெம்டா. எஃப் லெம்டா சமன். இரண்டாம் ஊடகத்தின் முறிவு சுட்டி எவ்வளவு? மியூல். மியூ. இது இரண்டாம் ஊடகத்துல இருக்க வேகம் எவ்வளவு? v1. இந்த ஊடகத்துல செலுத்துகை வேகம். ஓகேவா? அப்ப இந்த மியூக்கு ஒரு கோவை எடுங்க. மியூக்கு ஒரு கோவை எடுத்தீங்க. மியூவை எழுவா ஆக்குனீங்கன்னா எஃப் லெம்டாவின் கீழ் v1 அப்படின்னு வரப்போகுது. எஃப் லெம்டானா என்ன? இந்த ஊடகத்துல அதன் வேகம். v1 என்ன? இந்த ஊடகத்துல இந்த கதிரின் வேகம். ஓகேவா? அப்ப அதே மாதிரி அவங்களுக்கு தந்திருக்காங்க. எஃப் லெம்டா அதன் கீழ் அவங்க எழுதி தந்திருக்காங்க. இந்த v1க்கு பதிலா அவங்க எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? ஊடகத்தில் அலையின் செலுத்துகை வேகம். இந்த ஊடகத்துல வந்து அலையின் செலுத்துகை வேகம் அப்படின்னு தந்திருக்காங்க. சரிதானே? அப்ப இதுவும் அவங்க தந்திருக்கிறதும் ஒரே இதுதான். ஆகவே சி கூற்றும் எப்படிப்பட்ட கூற்று? சரியான கூற்று. இப்ப ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. ஆகவே நமக்கு 5வது ஆன்சர் கிடைக்கும். இந்த கேள்வி விளங்குச்சு எல்லாருக்கும்? ஆமா. ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 3வது கேள்வி. அடுத்த கேள்வி போவோம். 3வது கேள்விக்கு. 3வது கேள்வியை வாசிக்கிறேன் பாருங்க. ஆடாமல் இருக்கும் ஒரு தெளிவான வாவி ஒன்று அடிப்பாகத்தில் சுழியோடி ஒருவன் அவனது கண்கள் நீர் மேற்பரப்பில் இருந்து 2 மீட்டர் கீழே இருக்கும் வகையில் நிற்கின்றான். மேலே நோக்குகையில் தனது நேர் மேலே உள்ள மேற்பரப்பில் 2.5 மீட்டர் ஆரையுடைய கிடையான ஒளிவட்டம் ஒன்றை அவன் காண்கிறான். நீரின் முறிவு சுட்டி யாது? ஓகேவா? இந்த கேள்வி வந்து ஒரு முழு அகத்தெரிப்பு அவதி நிலை அந்த கேள்வி தொடர்பான ஒரு கேள்விதான். இந்த கேள்வி நான் ஏற்கனவே நம்ம செஞ்சிருக்கோம், விளங்கப்படுத்தி விட்டேன். அந்த ஒளிவட்டம் விளங்குற கேள்வி ஒண்ணு. ஓகேவா? இப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். சரியா? இப்ப என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. அவன் வந்து ஒரு ஸ்விமிங் பூல்ல வைப்பமே, ஒரு ஸ்விமிங் பூல்ல வந்து அவன் அடியில அப்படி இருக்கானா. இப்ப இந்த மனிதன் வந்து அடியில இருக்காங்க. அதாவது மனிதன் கண்ணு, இது மனிதன் கண்ணுன்னு வைப்போம். மனிதன் கண்ணை தானே பார்க்க போறான். அப்ப மனிதன் கண்ணுன்னு எடுத்துக்கொள்ளலாம். மனிதன் கண்ணு அடியில இருக்கு, இப்படி இருக்கான். சரியா? இப்படி பாக்குறான். இப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த முழு பிரதேசமும் நமக்கு ஃபுல்லா விளங்காது. நமக்கு முழு பிரதேசமும் நமக்கு விளங்காது. நீங்க வேணா அடியில போயிட்டு, தண்ணிக்கு அடியில போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா முழு பிரதேசமும் எனக்கு விளங்காது. ஒரு பெரிய பிரதேசம் விளங்காது. சரியா? விளங்குறது ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டமான பிரதேசம் தான் நமக்கு விளங்கும். குறிப்பிட்ட ஒரு வட்டமான பிரதேசம் தான் என்ன செய்யும்? நமக்கு என்ன செய்யும்? விளங்கும். அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட வட்டமான பிரதேசம் தான் என்ன செய்ய போகுது? நமக்கு விளங்க போகுது. ஓகேவா? இப்ப வெளியில இருக்க பிரதேசம் நமக்கு விளங்கணும்னா, அதாவது வெளியில இருக்க வெளிச்சம் வந்து நமக்கு விளங்கணும்னா அங்க இருந்து கதிர்கள் என்ன செய்யணும்? வரணும். அங்க இருந்து கதிர்கள் என்ன செய்யணும்? வரணும். ஓகேவா? அப்ப அங்க இருந்துதான் கதிர்கள் வந்து வரும். உண்மையாலுமே வெளியில இருந்து என்ன செய்யும்? கதிர்கள் வரும். இப்ப இது நீர்னா வெளியில இருந்தா கதிர்கள் என்ன செய்யும்? உள்ளுக்கு வரும். வர்ற கதிர் முறிவடைஞ்சு என் கண்ணுக்கு வந்து தெரியும். அதனால வெளியில இருக்க அந்த வெளிச்சம் வந்து உள்ளுக்கு ஒரு பெரிய வட்டமா தெரிய போகுது. ஓகேவா? இப்ப நம்ம சும்மா எடுப்போம், நம்ம அந்த கணக்கு செய்யறதுக்காக எடுப்போம். இப்ப வெளியில இருந்து இப்படி ஒரு கதிர் வருதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு கதிர் வருது. வெளியில இருந்து இந்த மாதிரி ஒரு கதிர் ஒண்ணு வருது. சரியா? இப்படி ஒரு கதிர் ஒண்ணு வருது. இந்த மாதிரி ஒரு கதிர் ஒண்ணு வருது. நமக்கு தெரியும்
இது ஐதான ஊடகம், இது அடர்ந்த ஊடகம். நீர் தானே, இது வழி, இது நீர். ஆகவே இந்த ஊடகத்தை நோக்கி என்ன செய்ய போகுது? முடிவடைய போகுது. ஊடகத்தை நோக்கி முடிவடைய வருதுன்னு எடுப்போம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த மாதிரி கதிரை என்ன சொல்றேன்? அதுக்காக என்ன செய்ய போறேன்? கதிரை புறமாற்றி விட்டா அதே பாதையில திரும்பி செல்லும். அதாவது இந்த பாதையில வந்து இப்படி போற கதிரை நம்ம என்ன செய்யலாம்? புறமாற்றி இங்கிட்டு சென்று இந்த மாதிரி செல்ற மாதிரி என்ன செய்யலாம்? அமைக்க முடியும். ஓகேவா? புறமாற்ற முடியும். ஆகவே இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இவன் இந்த கண்ணுல இருந்து வெளியே வெளிச்சம் போற மாதிரி நான் எடுக்க போறேன். அதாவது இந்த கண்ணுல இருந்து கதிர்கள் எல்லாமே போற மாதிரி நான் எடுக்க போறேன். அப்படி எடுத்தா நமக்கு லேஸ். சரியா? கணக்கு செய்யறதுக்கு வந்து நமக்கு லேசா இருக்கும். இப்ப பாத்துக்கொள்ளுங்க. பார்ப்போம். கதிர்கள் வந்து எப்படி போக போகுது? இப்ப இங்க உள்ளுக்கு இருந்து தான் வெளியே போக போகுது. கதிர்கள் வந்து உள்ளுக்கு இருந்தா வெளியே போக போகுது. ஏன் உள்ளுக்கு இருந்து வெளியே போக போகுதுன்னு எடுக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு. சரியா? ஏன் உள்ளுக்கு இருந்து வெளியே போகுது அப்படின்னு நான் எடுக்கிறேன்னா, காரணம் என்னன்னா, இதுதான் அடர்ந்த ஊடகம். சரியா? இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு போகும்போது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த அவதி தெரிப்பு, முழுவக தெரிப்பு, அவதி நிலை, அதெல்லாம் நம்ம எங்க பார்ப்போம்? அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு தான். ஆகவே நம்ம அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐந்தான ஊடகத்துக்கு கதிர் போறோமே நம்ம கடந்துவோம். ஆனா உண்மையாகவே கதிர் எங்க இருந்து வருது? ஐந்தாண்டுல இருந்து அடர்ந்ததுக்கு தான் வருது. சரி, நம்ம அந்த கதிரை புறமாற்றி பார்க்க போறோம். அந்த கதிரை நம்ம என்ன செய்யறோம்? புறமாற்றி பார்க்க போறோம். அதாவது நம்ம என்ன செய்யறோம்? புறமாற்றி பார்க்கிறோம். அதை விளையாடுறோம். ஓகேவா? அப்ப உள்ளுக்கு இருந்து வெளியே போற மாதிரி நம்ம என்ன செய்வோம்? கதிர்களை எடுக்க போறோம். இப்ப பாருங்க, இப்படி ஒரு கதிர் போகும். இதே குத்தா அப்படி ஒரு கதிர் போகும். அந்த கதிர் என்ன செய்யும்? மேற்பரப்புக்கு செங்குத்தா இருக்க கதிர் என்ன செய்யும்? அப்படியே முறிவின்றி செங்குத்தாவே செல்லும். அதாவது செங்குத்தா செல்ற கதிர் செங்குத்தாவே செல்ல போகும். ஓகேவா? இப்படி ஒரு கதிர் என்ன செய்யும்? அப்புறம் செல்லும். இப்படி ஒரு கதிர் எடுப்போம். இந்த மாதிரி ஒரு கதிர் ஒன்று செல்லும். இந்த மாதிரி ஒரு கதிர் ஒன்று சேரும்போது செல்ல போகும். இந்த மாதிரி கதிர்கள் இப்படி செல்லணும்னு வைப்போம். ஓகேவா? இப்ப நம்ம சும்மா எடுப்போம். இந்த கதிர் வந்து என்ன செய்யுது? முறிவடைந்து செல்லுது. இந்த கதிர் என்ன செய்யுது? முறிவடைந்து செல்லுது. சரியா? அப்ப இந்த கதிருக்கான படுகோணத்தை விட இந்த கதிருக்கான படுகோணம் என்ன செஞ்சிருக்கு? கொஞ்சம் அதிகரிச்சிருச்சு. படுகோணம் அதிகரிக்க 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 முறிகோணம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப ஒரு கட்டத்துல இந்த படுகோணம் வந்து அவதி கோணத்துக்கு சமனா வரும்போது, இந்த படுகோணம் வந்து அவதி கோணத்துக்கு சமனா வரும்போது இந்த கதிர் என்ன செய்யும்? முறிவடையாது மேற்பரப்பு என்ன செய்யும்? மருவி செல்லும். முறிவடையாது மேற்பரப்பு என்ன செய்யும்? மருவி செல்லும். அதுக்கு பிறகு வர்ற எந்த ஒரு கதிரும் என்ன செய்ய போகாது? வெளியில போகாது. ஏன்னா அதுக்கு பிறகு இந்த பக்கத்து இருக்க எல்லா கதிருமே சீயை விட எப்படி இருக்கும்? பெருசா தான் இருக்கும். இதை சீயை விட கண்டிப்பா எப்படி இருக்கும்? பெருசா தான் இருக்க போகுது. சரியா? சீல படுகோணம் சீயா இருக்கும்போது இது வந்து மேற்பரப்பை மருவி செல்லும். அடுத்து சீயை விட கொஞ்சம் கூடுதல் என்ன செஞ்சிடும்? உள்பகுதி தெரிப்படைஞ்சிடும். ஓகேவா? அப்ப நமக்கு விளங்க போற பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் தான். இந்த ஒளிப்பட்டு, அதாவது இந்த 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 பகுதி மட்டும் தான் நமக்கு விளங்கும். இந்த பகுதியை தாண்டி நமக்கு விளங்காது. ஏன் இந்த பகுதியை தாண்டி விளங்காது? ஏன்னா இந்த பகுதியை தாண்டி விளங்கணும்னா கதிர் என்ன செய்யாது? இது வந்து வெளியில போகாது. அதே பட்டு என்ன செஞ்சிடும்? முள்ளுக்கே தெளிப்படைஞ்சிடும். ஆகவே இந்த பகுதியை தாண்டி நமக்கு எந்த இதுவுமே விளங்காது. இப்ப நமக்கு விளங்கக்கூடிய மேக்சிமம் வீச்சு என்னது? இந்த பகுதி மட்டும்தான். சரி, அதே மாதிரி அந்த பகுதியிலும் விளங்க போகுது. அப்ப 3D ஷேப்ல கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒளி வட்டம் என்ன செய்யும்? விளங்கும். இப்ப நான் 2D தானே வரைஞ்சிருக்கேன். நீங்க 3D கற்பனை பண்ணீங்கன்னா ஒரு ஒளி வட்டம் என்ன செய்யும்? நமக்கு விளங்க போகுது. அந்த வட்டத்தின் ஆரை தான் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அந்த ஆரை எதுக்கு சமனா வரும்? இந்த பகுதிக்கு சமனா வரும். இந்த நீளத்துக்கு என்ன செய்யும்? சமனா வர போகுது. அப்ப இந்த நீளத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி கேள்வி வரும்போது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஒரே ஒரு படம் தான். அந்த படம் எப்படி இருக்க போகுது? இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கேள்விகள் வந்தாலே, இந்த ஒளி வட்டம் இது சம்பந்தப்பட்ட கேள்வி வந்தாலே ஒரே ஒரு படம் தான். எப்படிப்பட்ட படம் வரும்? இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுது. இந்த மாதிரி படத்துல இது வந்து அவதி நிலையா இருக்கும். இது வந்து இப்படி ஒரு நிலை இருக்கும். சரியா? அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது வந்து ஆரை. இதுதான் ஆரையா இருக்க போகுது. சரியா? இது இந்த பகுதி ஒரு ஆரை வரும். அதே இந்த பகுதி ஒரு ஆரை வரும். இந்த பகுதி ஒரு ஆரை வரும். இந்த பகுதி ஒரு ஆரை வரும். அது அப்படியே ஃபுல்லா சேர்ந்து ஒரு வட்டம் மாதிரி நமக்கு விளங்கும். ஓகேவா? அப்ப இந்த ஆரை நம்ம ஆரை கண்டுபிடிச்சிட்டு அந்த வட்டத்தின் ஆரையை கண்டுபிடிக்கிறதுக்கு சமனாக வரப்போகுது. ஓகேவா? சரி, இப்ப இந்த ஆரையத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? கண்டுபிடிக்க போறோம். இங்க இந்த படுகோணம் எவ்வளவா இருக்க போகுது? சியா இருக்க போகுது. ஏன் இங்க படுகோணம் சியா இருந்தா இங்க முடிகோணம் வந்து 90 இருப்பாங்க. அதுவும் நமக்கு தெரியும். அப்ப அதையும் மார்க் பண்ணி கொள்வோம். ஓகேவா? இப்ப தரவுகளை பார்ப்போம். அவன் சொல்லியிருக்காங்க என்னது
அவன் அதாவது அந்த வாவியின் மேற்பரப்புல இருந்து அந்த கண்ணு இருக்க உயரம் எவ்வளவா, அதாவது எவ்வளவு உயரத்துக்கு கீழே இருக்காங்கன்னா 2 மீட்டர் உயரம் கீழே இருக்கான். என்ன சொல்றாங்க? 2 மீட்டர் கீழே இருக்கும் வகையில். அப்ப 2 மீட்டர் அவன் கீழே இருக்காங்க. அப்ப இந்த தூரம் வந்து எவ்வளவு இருக்க போகுது? 2 மீட்டர். 2 மீட்டர் கீழே இருக்குகையில் மேலே நோக்குகையில் தனது நேர் மேலே உள்ள மேற்பரப்பில் 2.5 மீட்டர் ஆரை உடைய, சரி, அந்த மேற்பரப்புல வந்து எவ்வளவு ஆரையா? 2.5 மீட்டர் ஆரை உடைய ஒரு வட்டத்தை வந்து அவன் அவதானிக்கிறானா? ஓகே. ஆரையோட கிடையாத ஒளிவட்டம் வந்து அவன் காண்கிறான். இப்ப கேட்ட கேள்வி நீரின் முறிவு சுட்டி யாது? கேட்ட கேள்வி இந்த நீரின் இந்த முறிவு சுட்டி நம்ம என்னன்னு எடுத்தா வலிக்கு வந்து ஒண்ணு தானே, வலிக்கு வந்து ஒண்ணு தானே, நமக்கு தெரியுமே, வலித்தானே ஒண்ணு. நீரின் முறிவு சுட்டி என்னன்னு எடுத்தீங்கன்னா அந்த எண் தான் எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. சரி, அப்ப அந்த என்ன நம்ம என்ன செய்வோம்? கண்டுபிடிப்போம். சரியா? இது சியா இருந்தா இது என்னவா இருக்க போகுது? சியா தான் இருக்க போகுது. இந்த அவதியிலே நம்ம ஒரு சமன்பாடு பயன்படுத்துவோம். சப்போஸ் உங்களுக்கு சமன்பாடு மறந்துருச்சு அப்படின்னா, நீங்க சிறுமி விதியை யூஸ் பண்ணி சமன்பாடை எடுத்துக்கொள்ளணும். ஓகேவா? நமக்கு இது சமன்பாடு தெரியும் தானே, ஆகவே என்ன செய்ய போறேன்? நான் இதே சமன்பாடை யூஸ் பண்ண போறேன். இந்த சமன்பாடு நமக்கு தெரியும் தானே, ஆகவே இந்த சமன்பாடை நம்ம என்ன செய்யணும்? யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த சமன்பாடை பார்த்துக்கொள்வோம். இந்த சமன்பாடை நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன சமன்பாடு? n சமன் sin c, n சமன் 1/sin c. இந்த சமன்பாடை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? sin c க்கு தான் அந்த பெருமதி c இன்டு sin c தான் நம்ம போட போறோம். சரியா? ஆனா நம்ம தந்திருக்க தரவை வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்? டேனை தான் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த கோணத்துக்கு பாருங்க, எதிர்பக்கம் இது அயல் பக்கம். அப்ப எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் டேனை தான் இருக்கு தரும். அப்ப டேனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். டேன் சியை கண்டுபிடிப்போம். டேன் சியை கண்டுபிடிச்சீங்கன்னா எதிர்பக்கம் எவ்வளவு? 2.5. அயல் பக்கம் எவ்வளவு வரப்போகுது? 2 அப்படின்னு வரப்போகுது. சரியா? இப்போ உங்க பாருங்க, அந்த 2.5 2 அதெல்லாம் மாத்தி அவங்க 5 4ன்னு போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே 2ஆல பெருக்கிருக்காங்க, இதே 2ஆல பெருக்கிருக்காங்க. இது 2ஆல பெருக்கினா 5ன்னு வரும். இது 2ஆல பெருக்கினா 4 அப்படின்னு வரும். அப்ப tan c-க்கு தான் நம்ம என்னன்னு போடலாம்? 5 கீழ் 4 அப்படின்னு என்ன செய்யலாம்? போட முடியும். அந்த 2.5 கீழ் 2 அவங்க 5 கீழ் 4ன்னு மாத்தி எழுதிருக்காங்க. இதே தான் நம்ம எழுதிக்கணும். சரியா? அப்ப இப்படி எழுத முடியும். அப்ப இதுல இருந்து நம்ம c-ய கண்டுபிடிக்காம கண்டுபிடிக்க இயலாதா? கண்டுபிடிக்கலாம். c எவ்வளவு வர போகுது? இந்த tan வந்து இந்த பகுதி வந்துச்சுன்னா tan இன்வர்ஸ். இந்த tan வந்து இந்த பகுதி வந்துச்சுன்னா என்ன மாறும்? tan இன்வர்ஸ் தான் மாறும். ஆகவே tan இன்வர்ஸ் 5 கீழ் 4. அதன் அவதி கோணம் c நம்ம என்ன செஞ்சோம்? கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம இங்க கொண்டு பிரதியிட போறோம். பாத்துக்கோங்க. எனவே n சமன் 1 கீழ் sin c க்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சோம்? tan இன்வர்ஸ் 5 கீழ் 4. c க்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? tan இன்வர்ஸ் 5 கீழ் 4. அப்ப இதை பிரதிட்டீங்கன்னா இதுதான் என்ன வரப்போகுது? ஆன்சரா வரப்போகுது. சொல்லுங்க, இந்த ஆன்சர் எத்தனாவது ஆன்சர்? இந்த எத்தனாவது ஆன்சரா இருக்கு? 4வது. 4வது ஆன்சர் வரப்போதா? ஆமா, 4வது ஆன்சர் வரும். ஓகே, சரியா? அப்ப நம்ம 4வது ஆன்சர் எடுத்துக்கொள்வோம். 1 கீழ் sin பிராக்கெட்குள்ள tan இன்வர்ஸ் 5 கீழ் 4 இந்த மாதிரி வரப்போகுது. ஓகே, இப்ப நம்ம 4வது ஆன்சரை எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப ஆன்சர் 4. சரியா? இந்த கேள்வி விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கேள்வி போவோம். இதே கேள்வி நம்ம ஏற்கனவே இன்னொரு கேள்வி நான் விளங்கப்படுத்திட்டேன். அந்த மாடல் கேள்விகளை இதே மாதிரி ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ட்ரை பண்ணீங்களா? அந்த மாடல்ல இதே மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு செஞ்சு பாத்தீங்களா? 18வது கேள்வி என்ன? நம்பர் ஞாபகம் இல்லாமா? இதே மாதிரி கேள்வி ஒண்ணு செஞ்சு பாத்தீங்களா? நம்பர் வந்து எத்தனாவது கேள்வினா, இந்த 16 17 18 எல்லாமே அதே மாதிரி கேள்விதான். 16 17 18 செஞ்சு பாத்தீங்களா? ஆனா 18வது செஞ்சேன். சரி, ஆன்சர் வந்துச்சா? வந்துச்சுண்ணா. ஓகே. இப்ப இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சீங்க? இல்லண்ணா, நான் அந்த sin i-ன் கீழ் r போட்டு புறமாற்றி செஞ்சேன் கதிரை.
அப்படின்னா ஓகே, எப்படி செஞ்சாலும் ஓகே. இந்த மாதிரி மெத்தட்ல தான் வரும் அது. சரியா, இதுதான் மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தட்லயே நீ செஞ்சு பழகுங்க. சரியா, புறமாற்றி போடலாம், ஆனா புறமாற்றி போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சாலும் ஓகே. சரியா, இந்த மாதிரி கேள்விகளை இப்படி செஞ்சாலும் ஓகே. அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி தான் படம் வரும், வேற இந்த மாதிரி வராது. சரி, ஓகே. நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப நம்ம 4வது கேள்வி பார்த்தோம், 3வது கேள்வி பார்த்தோம். 4வது கேள்விக்கு போவோம். நம்ம எடுத்துக்கொள்வோம் 4வது கேள்வி. இது ஒரு முக்கியமான கேள்வி, கவனிச்சுக்கணும், நல்லாவே பார்த்துக்கணும் இந்த கேள்வி. இந்த 4வது கேள்வி. ஓகே, படத்தை வந்து போடுங்க. இந்த மாதிரி படம் தந்திருக்காங்க. கேள்வியை வாசிக்கிறேன், பார்த்துக்கோங்க. கண்ணாடி கனவடிவம் ஒன்றின் மேல் மேற்பரப்பில் ஒளிக்கதிர் ஒன்று ஐ கோணத்தில் சரிவாக்கப்படுகின்றது. கண்ணாடி வழி இடைமுகத்தின் அவதி கோணம் வந்து 42 பாகை. முறிவின் பின்னர் இக்கதிர் கனவடிவத்தின் நிலை குத்து பக்கங்களில் ஒன்றை வரிப்படத்தில் காட்ட உள்ளவாறு அடிக்கிறது. இவ்வொளிக்கதிர் முதலாவது கூற்று எப்படுகோண மையிற்கும் இப்பக்கத்தில் இருந்து வெளிப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா, இப்ப அந்த கேள்வி நல்லா விளங்கி பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கனவடிவ ஒரு கண்ணாடி குற்றியில மேற்பக்க மேற்பரப்புல வந்து ஐ படுகோணத்துல ஒரு கதிரை என்ன செய்யறாங்க, மேற்பக்க மேற்பரப்புல ஐ படுகோணத்துல ஒரு கதிரை என்ன செய்யறாங்க, சரியா. இப்ப அந்த கதிர் வந்து நமக்கு தெரியும், இது ஐதான ஊடகம், இது அடர்ந்த ஊடகம். இப்ப கண்டிப்பா என்ன செய்யும், செவ்வெண்ணை நோக்கி விரிவடைஞ்சு இப்படி போயிட்டு இந்த நிலைக்குத்து பக்கத்துல வந்து படப்போகுது அப்படின்னு தெரியும். சரி, இந்த நிலைக்குத்து பக்கத்துல வந்து இப்படி போயிட்டு படப்போகுது. சரியா, இன்னொரு தரவு சொல்லியிருக்காங்க. என்ன தரவு, இந்த கண்ணாடி வழி இடைமுகத்தின் அவதி கோணம் சி சியை தந்திருக்காங்க. சி எவ்வளவா, 42 பாகை. சி அவதி கோணம் எவ்வளவா இருக்க போதா, 42 பாகையா இருக்கும். சரியா, 42 பாகை. இப்ப நல்லா விளங்கி கொடுங்க. இந்த அவதி கோணம் கான்செப்ட் எங்க எந்த நிலைக்கு பொருத்தமா வரப்போகுது, அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒரு கதிர் போகும்போது மாத்திரம் தான் பொருத்தம். அந்த அவதி கோணம்னா எங்க பார்க்கணும், அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒரு கதிர் செல்லும் போது மாத்திரம். ஓகேவா, அப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு ஒரு கதிர் வருது. அப்ப இந்த இடத்துல நீங்க அவதி கோணத்தை பத்தி யோசிக்க கூடாது. சரியா, இங்க பாருங்க, இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். அப்ப இந்த இடத்துல நம்ம எதை யோசிக்கலாம், இந்த அவதி கோணத்தை யோசிக்கணும். இந்த இடத்துல நம்ம எதை யோசிக்கணும், அவதி கோணத்தை யோசிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த நிலைக்குத்து பக்கத்துல படுகோணத்தை நம்ம என்ன செய்யலாம், கீறிக்கொள்வோம். படுகோணம் கீழே எப்படி கீழலாம், இந்த மாதிரி செவ்வன் அடிங்க. இந்த மாதிரி செவ்வன் அடிச்சா இதுதான் என்னவா இருக்க போகுது, படுகோணமா இருக்க போகுது. இதுதான் என்னவா இருக்க போகுது, படுகோணமா இருக்கும். அப்ப இந்த படுகோணம் வந்து 42 பாகையை விட கூடவா இருந்தா என்ன நடக்கும், இந்த ஆர், இது ஆர்னு குறிக்கிறேனே, இந்த ஆர் வந்து 42 பாகையை விட கூடவா இருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க. அந்த ஆர் வந்து 42 பாகையை விட கூடவா இருந்தா அந்த கதிர் வந்து எப்படி முடிவடையுமா இல்லாட்டி எப்படி போகும் அந்த கதிர், யோசி. ஆர் வந்து 42 பாகையை விட பெருசா இருந்தா என்ன நடக்கும், முழுவாக திரிப்படையும். முழுவாக தெரிப்படையும். 42 பாகையை விட குறைவா இருந்தா முறிவடைஞ்சு போகும், முடிவடைந்து செல்லும். சரியா, 42 பாகைக்கு சமனா இருந்தா மேற்பரப்ப மருவி செல்லும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. சரி, அதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா, இப்ப பாருங்க, இதுல படுகோணம் வந்து ஐ, முறிகோணம் வந்து ஆர் அப்படின்னு நான் கீழேன். இந்த படுகோணம் வந்து ஐ, இந்த முறிகோணம் வந்து நான் என்ன கீழே போறேன், ஆர் அப்படின்னு என்ன செய்ய போறேன், கீழே போறேன். சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க, இது ஆறா இருந்தா, இந்த கோணம் ஆறா இருந்தா, இந்த கோணம் நமக்கு தெரியும் எவ்வளவு, 90 பாகை. இது வந்து எவ்வளவு தெரியும் நமக்கு, 90 பாகை. அப்ப இது ஆர், இது 90 பாகை. அப்ப இது எவ்வளவு,
இந்த கோணம் எவ்வளவு? இது ஆர் 90 பாகைனா இது எவ்வளவு சொல்லுங்க? எவ்வளவு? 90 மைனஸ் 6 இருக்கும். சரியா? 90 மைனஸ் 6. 90 மைனஸ் 6. ஓகேவா? சரி, இப்ப கேட்ட கேள்வி இப்ப முதலாவது ஆன்சரை வாசிப்போம். முதலாவது ஆன்சரை பார்த்துக்கொள்ளுங்க. எப்படிகோணம் ஐக்கும் இப்பக்கத்திலிருந்து வெளிப்படும். இந்த படுகோணம் வந்து எந்த கோணமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த படுகோணம் வந்து எந்த கோணமா இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? இந்த பக்கத்துல இருந்து வெளிப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, இந்த பக்கத்துல இருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா பிழையாக நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேவா? அப்ப எந்த படுகோணம்னு அவங்க சொல்லியிருக்காங்க தானே. அப்ப நம்ம யோசிப்போம், இந்த படுகோணத்தினுடைய இந்த படுகோணம் ஐயுக்கு மேக்சிமம் பெறுமதி எவ்வளோ, மினிமம் பெறுமதி எவ்வளோ நம்ம யோசிப்போம். சரியா? எனக்கு சொல்லுங்க, இந்த படுகோணத்தின் மினிமம் பெறுமதி எவ்வளோ? மினிமம் குறைந்தபட்ச பெறுமதி இந்த படுகோணம் ஐயுக்கு குறைந்தபட்ச பெறுமதி எவ்வளோ? குறைந்தபட்ச பெறுமதி எவ்வளோ சொல்லுங்க? இந்த படுகோணம் ஐயோடு குறைந்தபட்ச பெறுமதி எவ்வளோ? பாருங்க, படத்தை சரி பார்த்து யோசிங்க. குறைந்தபட்ச பெறுமதி எவ்வளவு? குறைவா எவ்வளவு இருக்க முடியும்? படுகோணம் வந்து மிக குறைவா எவ்வளவு இருக்கும்? இந்த ஐக்கு வந்து மிக குறைந்த பெறுமதி எவ்வளவு வரும்? 0. 0 தான். 0 இருந்தா கதிர் எப்படி போகும்? நேர்கோட்டுல போகும். நேர்கோட்டுல இந்த மாதிரி படப்போகுது. சரி, அது இந்த மாதிரி படப்போகுது. இந்த மாதிரி படும். சொல்லுங்க, இந்த மாதிரி பட்டா கதிர் எங்கிட்டு போகும்? சொல்லுங்க, இந்த மாதிரி பட்டா கதிர் எங்க போகும்னு கேட்டேன். அப்படி நேராவே போகும். எந்த பகுதி நடக்காம அப்படி நேராவே பட்டு அப்படியே வெளியில என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஓகேவா? இப்ப நல்லா விளங்கி கொடுங்க. இந்த மாதிரி ஐ சமன் 0 பட்டுச்சுன்னா கதிர் வந்து என்ன செஞ்சிடும்? இந்த பக்கத்துல இருந்து, இந்த 2வது பக்கத்துல இருந்து வெளிப்பற்றும். ஓகே, அப்ப ஐ இந்த மேக்சிமம் மினிமம் பெறுமதியில வந்து ஐ அந்த கதிர் வந்து வெளியே வந்துருச்சு. ஐ இந்த மினிமம் பெறுமதியில அந்த கதிர் என்ன செஞ்சிருக்கு? இந்த ஊடகத்தை விட்டு வெளியே வந்துருச்சு. ஓகேவா? இப்ப பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். இப்ப ஐயுக்கு மினிமம் பெறுமதியை பார்த்துட்டு வந்தோன்னே இப்ப ஐக்கு மேக்சிமம் பெறுமதியை பார்ப்போம். ஏன்னா அவங்க தந்திருக்காங்க ஐயின் எந்த படுகோணம் ஐக்கு வந்து எந்த பெருமானம் போட்டாலுமே இந்த 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 கதிர் வந்து இந்த பக்கத்தை விட்டு வெளியே வந்துடணும். சரி, அந்த இந்த ஊடகத்தை விட்டு வெளியே வந்துடணும் எந்த பெருமானம் போட்டாலும். அப்ப நம்ம குறைந்தபட்ச பெருமானம் போட்டு பார்த்துட்டோம், வெளியே வந்துருச்சு. கூடிய பெருமானம் போட்டு பார்ப்போம், உயர்ந்தபட்ச பெருமானத்தை போட்டு பார்ப்போம். எனக்கு சொல்லுங்க, ஐயோட்டு உயர்ந்தபட்ச பெருமானம் எவ்வளவு? சொல்லுங்க. ஐயோட்டு உயர்ந்தபட்ச பெருமானம் எவ்வளவு? 90 பாகையானா? 90 பாகை. சரி, ஐயோட்டு உயர்ந்தபட்ச பெருமானம் எவ்வளவு வரப்போகுது? 90 பாகையா நமக்கு வருவாங்க. ஐயோட உயர்ந்தபட்ச பெருமானம் 90 பாகை. சரியா? 90 பாகையில வந்து கதிரை வந்து அனுப்ப இயலாது. 90 பாகை நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் மேற்பரப்பு அப்படின்னா, சரியா? இதுதான் மேற்பரப்பு அப்படின்னா இந்த மேற்பரப்புல நம்ம என்ன செய்யறோம்? கதிரை அப்படியே இந்த மாதிரி அனுப்புறோம். இந்த மாதிரி அனுப்புனா இந்த மேற்பரப்பை தாண்டி உள்ளுக்கு போகுமா? அது போகாது. இப்படியே போயிடும், இப்படியே போயிடும் கதிர். இப்படி என்ன செய்ய போகுது? போயிட போகுது. சரியா? இப்ப கணக்கா 90 பாகையில நம்ம அனுப்பிடணும் கதிரை. அது என்ன செய்யணும்? அப்படியே பட்டு அப்படியே போயிடணும். ஓகேவா? அப்ப எந்த யூஸுமே இல்லை. இந்த ஊடகத்தை தாண்டி உள்ளுக்கு போகாது. இந்த கதிர் அப்படியே போயிடும். ஓகேவா? அப்ப நம்ம 90 பாகையில அனுப்பாம 89.9999 பாகையில அனுப்புவோம். இது அண்ணளவா 90, அண்ணளவா 90. ஆனா அனுப்புற கோணம் எவ்வளவு? 90 பாகை கிடையாது, கொஞ்சம் இப்படி சாட்சி அனுப்புறோம். இந்த மேற்பரப்பை விட மேற்பரப்பு இப்படி 90 பாகைனா இது இப்படிதான் 90 பாகை. சரி, 90 பாகையில அனுப்பினா கதிர் எப்படி போகும்? இந்த மாதிரி போயிடும், இப்படியே போயிடும் அங்கிட்டு. அப்படி அங்கிட்டு போனா வேலை இல்லை, இந்த வீடு முடிவே நடக்காது. ஓகேவா? 90 பாகையில அனுப்பாம 89.99 பாகை என்ன செய்ய போறேன்? அனுப்ப போறேன். அண்ணளவா எவ்வளவு? 90 பாகை. அண்ணளவா 90, ஆனா 90 கிடையாது, அண்ணளவா 90. ஓகேவா? அப்ப இந்த கதிரை பாருங்க, 90 பாகையில அனுப்புறேன்.
இந்த கதிரை வந்து 90 பாகை அனுப்புறேன். நமக்கு தெரியும். சரியா? இந்த மாதிரி அனுப்புனா இந்த மாதிரி போகுதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி அனுப்புனா இந்த மாதிரி என்ன செய்யுது, கதிர் வந்து போகுது. ஓகே, வச்சுக்கொள்ளும். இந்த மாதிரி அனுப்புனா இந்த மாதிரி போகுது. அதாவது இந்த முடிவு இந்த கோணம் எவ்வளவா இருக்கு, 90 பகையா இருக்கு. இந்த மாதிரி அனுப்புனா இந்த மாதிரி போகுது. ஓகேவா? இப்ப இந்த கதிரை வந்து கொஞ்சம் புறமாற்றி யோசிச்சு பார்ப்போம். இந்த கதிரை வந்து கொஞ்சம் புறமாற்றி யோசிச்சு பார்ப்போம். சரியா? யோசிச்சு பாருங்க. இந்த கதிரை அப்படியே புறமாற்றி விட்டா எந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். இந்த கதிரை கொஞ்சம் புறமாற்றி யோசிச்சுன்னா எந்த மாதிரி வரப்போகுது, இந்த மாதிரி வரப்போகுது. சரியா? இப்ப பாருங்க, இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒரு கதிர் போகும்போது மேற்பரப்பை வந்து மருவி செல்லுதான். மேற்பரப்பை வந்து மருவி செல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் வந்து படம். சரி, சரியா? மேற்பரப்பை மருவி செல்லும் போது ஆரோட்டு பெருமானம் எவ்வளவா இருக்கும், ஆரோட்டு பெருமானம் எவ்வளவா இருக்கும்? 42 பாகை. 42 பாகை. 42 பாகை. ஆரோட்டு பெருமானம் எவ்வளவா இருக்க போகுது, 42 பாகை. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஓகேவா? இப்ப இந்த கதிரை புறமாட்டியே வச்சுக்கணும், இருந்த மாதிரியே வச்சுக்கணும். ஓகேவா? இது இருந்த மாதிரியே வச்சுக்கணும். இது இருந்துச்சு, இப்படியே வச்சுக்கணும். சரியா? இப்படி வச்சு நம்ம இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இது 42 பாகைனா இந்த கோணம் எவ்வளவு, இந்த கோணம் எவ்வளவு? எவ்வளவு வித்தியாசம் என்ன? 48. 48 பாகை. சரியா? இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மேற்பரப்புல இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். இப்ப இந்த மேற்பரப்புல 48 பாகையில ஒரு கதிர் என்ன செய்து படுது. இந்த மேற்பரப்புல 48 பாகையில ஒரு கதிர் படுது. சொல்லுங்க, இந்த கதிருக்கு என்ன நடக்கும், இந்த கதிர் என்ன செய்யும், முறிவடைஞ்சு போகுமா, உள்ளுக்கு தெளிப்படையுமா, அப்படி மேற்பரப்பு அறிவு சொல்லுவா. சொல்லுங்க, 48 பாகையில படும்போது என்ன நடக்கும்? முழுதாக திருப்பி முழுவாக தெளிப்படையும். ஏன் முழுவாக தெளிப்படையும்? ஏன்னா அவதி கோணம் 42 பாகை. அவதி கோணம் 42. அப்ப அவதி கோணத்தோட பெரிய கோணத்துல சென்றா கண்டிப்பா முழுவாக தெளிப்பு. இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். கண்டிப்பா என்ன நடக்கும், முழுவாக தெளிப்பு நடக்கும். இந்த மாதிரி தெளிப்படையும். இந்த மாதிரி என்ன செய்ய போகுது, தெளிப்படைய போகுது. ஓகேவா? அப்ப ஐயூக்கு எந்த பக்கத்துல இருந்து வெளியேறுமா, எந்த பெருமதிக்கு வெளியேறுமா? இல்லன்னு. இந்த பக்கத்துல இருந்து வெளியேறுமா? வெளியேறாது. ஐக்கு வந்து மினிமம் பெருமதி 0 போட்டு பார்த்தா வெளியே இருந்துச்சு. சரியா? ஆனா மேக்சிமம் பெருமதி போட்டு பார்த்தா வெளியேறல, முழுவதும் திருப்பி இந்த பக்கத்துல இருந்து வெளியேறல. சரியா? இந்த பக்கத்துல இருந்து வெளியேறல. ஓகேவா? அது இந்த பக்கத்துல இருந்து வெளியேறமோ தெரியல, இந்த பக்கத்துல இருந்து வெளியேறமோ தெரியல, ஆனா இந்த பக்கத்துல இருந்து வெளியேறல. சரி, இந்த பக்கத்துல இருந்து வெளியேறல. ஆகவே நம்ம என்ன செய்ய முடியாது, ஐக்கு எப்படி கோணத்துல இருந்து வெளியேறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா, முடியாதா? முடியாது. இப்ப முதலாவது கூற்று ஒரு பிழையான கூற்று. சரியா? ஐய நம்ம கணக்க 90 பாகை இல்லாம 89 பாகை அனுப்புனா இந்த இடத்துல 48 பாகை வருது. இந்த இடத்துல 48 பாகைனா கதிர் வந்து வெளியேறாது, முழுவாக திருப்பி தான் அடையுது. ஆகவே முதலாவது குற்றம். இரண்டாவது குற்றம் பார்ப்போம். படுகோணம் ஐ வந்து 42 பாகையை விட பெருசாக இருக்கும் போது மாத்திரம் இப்பக்கத்திலிருந்து வெளிப்படும் அப்படின்னு தந்திருக்காங்க. சரியா? இந்த குற்றம் கொஞ்சம் விளங்கப்படுத்து பார்த்துக்கொள்ளுங்க. அந்த படத்தை வந்து கொஞ்சம் மாத்தி எப்படி இருந்துச்சு, முதல் ஆரம்பத்துல இருந்த மாதிரி வரைஞ்சு கொடுறேன். பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு கதிர் வந்து படுது, இது வந்து ஐ, அந்த கதிர் வந்து இந்த மாதிரி முடிவடைஞ்சு நைல படுது. சரியா? சொல்லிருக்காங்க இந்த ஐ வந்து 42 விட பெருசா இருக்கும் போது மட்டும்தான்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 42 விட பெருசா இருக்கும்போது மாத்திரம் இப்பக்கத்துல இருந்து வெளிப்படும், இந்த பக்கத்துல இருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ வந்து 42 விட பெருசா இருந்தா மட்டும்தான் என்ன செய்யுமா வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப இதை வந்து பார்ப்போம், கொஞ்சம் டீப்பா யோசிப்போம். சரியா? இப்ப நமக்கு தெரியும் இது ஐயா இருந்தா இது வந்து ஆர், இது ஆறா இருந்தா இந்த கோணம் வந்து 90 மைனஸ் ஆர். இப்ப பாத்துக்கொள்ளுங்க, இப்ப இந்த ஐயோட பெருமானத்தை நான் சும்மா வைக்கிறேன், சும்மா ஒரு பெருமதிக்கு வைக்கிறேன். எவ்வளவு வைக்கிறேன்னா 42 பெருசா இருக்குன்னு சொல்றேன். ஆகவே நான் எவ்வளவு வைக்கிறேன், ஒரு 40 ஐயூட்டு பெருமதி வந்து எவ்வளவு வைப்போம், ஒரு 47 போயிடும். ஒரு 46 வைப்போம். இவர் ஒரு 46 பகை வைப்போம் ஐயூட்டு பெருமானம். சொல்லுங்க, 46 விட குறைவா இருக்குமா கூடவா இருக்குமா? ஐ வந்து 46 இருந்தா ஆறுட்டு பெருமானம் 46 விட குறைவா இருக்குமா கூடவா இருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொல்லியிருக்கேன். நோட்ஸ் கொஞ்சம் பிரட்டி பாருங்க, நம்ம எழுதிருக்கோம். ஐ வந்து 46 பகையா இருந்தா ஆறு வந்து 46 விட கூடவா இருக்குமா குறைவா இருக்குமா? என்ன ஐடியா வரலையா? நம்ம எழுதிருப்போமே, என்னது, எப்பவுமே ஐதான ஊடகத்துல இருக்க கோணம் தான் எப்படி இருக்கும், பெருசா இருக்கும். இப்ப சொல்லுங்க, ஆறு வந்து 46 கூடவா இருக்குமா குறைவா இருக்குமா? குறைவா இருக்கும். குறைவா இருக்கும். அதை மறக்க கூடாது. எப்பயுமே கோணம் வந்து ஐதான ஊடகத்துல இருக்கும் போதுதான் பெருசா இருக்கும். இப்ப இங்க ஐதான ஊடகம்ங்கிறது வெளியில இருக்க ஊடகம். இப்ப இந்த ஊடகத்துல இருக்க கோணத்தை விட இந்த ஊடகத்துல இருக்க கோணம் கண்டிப்பா குறைவா தான் இருக்கும். சரியா? அப்ப இது நான் எடுக்கிறேன், சும்மா வைக்கிறேன் 45 பாகை அப்படி ஒண்ணு வைப்போம். எவ்வளவு வைப்போம், 45 பாகைன்னு வைப்போம். இது ஒரு 45 பாகை, கண்டிப்பா 46 கூட இருக்காது, கண்டிப்பா குறைவா தான் இருக்க போகுது. நான் 45 பாகைன்னு வைக்கிறேன். எவ்வளவு போறேன், 45 பாகைன்னு வைக்கிறேன். சரியா? இது 45 பாகையா இருந்தா இது எவ்வளவு, 45 பாகை தான். இப்ப பாருங்க, இப்ப இந்த கதிர் வந்து 45 பாகையில படுது. கதிர் என்ன செய்யும், என்ன செய்யும் கதிர் 45 பாகையில பட்ட என்ன செய்யும் சொல்லுங்க? 45 பாகையில பட்டா என்ன செய்யும்னு கேட்டேன். என்ன செய்யும், கதிர் வந்து 45 பாகையில பட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க யாராவது? நாலாவது, கதிர் வந்து 45 பாகையில பட்டா என்ன நடக்கும்னு கேட்டேன். இந்த பகுதியில வந்து 45 பாகையில படுது. அடுத்து என்ன நடக்கும், கதிர் எப்படி போகும் சொல்லுங்க? முழுவக தெளிப்படையுமா, வெளியே போகுமா, மேற்பரப்பை மறைவி செல்லுமா, அதான் கேட்கிறேன், சொல்லுங்க. மருவி செல்லும். ஒழுங்கா ஒழுங்கா பாருங்க, 45 பாகை முழுவக திரிப்படையும். முழுவக தெளிப்படையும். ஏன், அவதி கோணத்தோட பெருசா இருக்கு. அப்ப என்ன செய்யும், முழுவக தெளிப்படையும், முழுவக தெளிப்படையும். சரியா? இப்ப பாருங்க, அவர் ரெண்டாவது சொன்ன கூற்றுப்படி இது வந்து பிழையான ஒரு விடயம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐ வந்து 42 பெருசா இருக்கும்போது, ஐ வந்து 42 பெருசா இருக்கும்போது நம்ம சும்மா எடுப்போம், ஐ 42 பெருசா இருக்கு, 46 இருக்கு. சரியா? 46 இருக்கும்போது கண்டிப்பா 46 எப்படி இருக்கும், குறைவா தான் இருக்கும். கண்டிப்பா 46 எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். நான் சும்மா 45 எடுக்கிறேன். சரியா? நீங்க கேட்கலாம் வேற ஏதாவது பெருமானம் போடலாங்க அப்படின்னு. இந்த பெருமானம் வேணா நீங்க போடணும். சரியான 45 வருது, 6க்கு 45 வரை என்ன செய்யுது இருக்கு. அதாவது 45 பாகை போட்டேன். இதுக்கு 45 போட்டா இதுக்கும் 45 போட்டேன். இதுக்கு 45 போட்டா கதிர் என்ன செய்யும், முழுவக திரிப்படையும். நிலவிச்சா? அப்ப ஐ வந்து 42 பெருசா இருந்தா மட்டும் இது என்ன செய்யாது, வெளியில போகாது. அதுக்கு இன்னொரு நிபந்தனை பூர்த்தியாக வேண்டி இருக்கு. ஆகவே ஐ 42 பெருசா இருந்தா இது வெளியே போகும் வந்து பிழையான ஒரு கூற்று.
விளையாடுச்சா? ஆனா இது வந்து எப்பயுமே இது பிள்ளைன்னு சொல்ல முடியாது. சில டைம் இது சரி வரலாம். எப்படி? இப்ப இது வந்து ஒரு 47 வைங்களேன். இது ஒரு 47 பாகை வருது. இது வந்து எவ்வளவு வருதுன்னா ஒரு 40 40 ஒரு 49 இல்ல. ஐ வந்து நான் கொஞ்சம் கூட்டுறேன். ஐ வந்து ஒரு 50 பாகை நோக்கம். சரி, ஐ வந்து ஒரு 50 பாகை நோக்கம். ஆர் வந்து ஒரு 49 பாகை நோக்கமே. 49 பாகை நோக்கமே. ஆர் 49 பாகை. இந்த கோணம் வந்து எவ்வளவு வரப்போகுது? 90 மைனஸ் ஆர் தானே. ஆக எவ்வளவு வரப்போகுது எனக்கு? 41 வரப்போகுது. இப்ப இந்த டைம்ல கதிர் என்ன செய்யும்? முழு அளவு திரிப்படையுமா? 41 பாகையா இருக்கும்போது என்ன நடக்கும்? 49 ஒரு பாகை இருக்குமோ என்ன நடக்கும்னு கேட்டேன். முடிவடையும். சரியா? செவ்வன விலத்தி இப்படி முடிவடையும். ஓகேவா? இப்ப 41 பாகையா இருந்தா முடிவடையுது. சரி, அதாவது இது 49 பாகையா இருந்தா இது முடிவடையுது. இது 45 பாகையா என்ன செய்யல? முடிவடையல. ஓகேவா? அப்ப ஐய நம்ம கூட்டினாலும் 42ஓட அது கூட்டினாலும் இது முழுவடைஞ்சு போகலாம், முடிவடையாம முழு திருப்பும் நடக்கலாம். அப்ப சுவரா முடிவடையாம போகணும்னு நினைச்சாது சொல்ல முடியாது. சுவரா முடிவடையணும்னு நம்ம என்ன செய்யாது சொல்ல முடியாது. அவங்க 2வது கூட்டும் ஒரு பிழையான கூட்டு தான். பெரும்பாலும் மாறி மாறி போடலாம். ஓகேவா? அப்ப 2வது கூட்டு ஒரு பிழையான கூட்டு, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த கூட்டுக்கு போவோம். 3வது கூட்டு. முழுவாக தெளிப்படைந்து கனவடிவத்தின் அடிமேற்பரப்பிலிருந்து வெளிப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? ஓகே. இப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். என்ன சொல்றாங்க அவங்க? முழுவாக தெளிப்படைஞ்சு கனமேற்பரப்பின் அடிப்பாகத்திலிருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுவாக தெளிப்படைதான். முழுவாக தெளிப்படைது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டு நம்ம போட்டு பார்ப்போமே. இந்த இடத்துல வந்து இது வந்து 90 மைனஸ் ஆறு. இந்த இடத்துல வந்து இந்த கதிர் வந்து முழுவாக தெளிப்படையுது அப்படின்னு சொல்றாங்க. முழுவாக தெளிப்படையுதுன்னா என்ன அர்த்தம்? இப்படி வர்ற கதிர் வந்து வெளியில போகாம உள்ளுக்கே தெளிப்படையுது. முழு தெளிப்படையுது அப்படின்னு அர்த்தம். முழுவாக தெளிப்படையுது. இப்ப இந்த மாதிரி கதிர் எப்படி செல்லுதான்? இப்படி கதிர் செல்லும் போது இந்த இந்த கீழ் பக்கத்தை விட என்ன, இந்த கீழ் பக்கத்துல இருந்து வெளியே 7 மணி தந்திருக்காங்க. முழுவாக தெளிப்படையும் போது சரிதா? முழு தெளிப்படையும் போது இந்த கீழ் பக்கத்துல இருந்து வெளிப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது சரியா பிள்ளைன்னு பார்ப்போம். ஓகேவா? பாருங்க, எனக்கு நான் கேட்கலாம், பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த கோணம் எவ்வளவு? இருக்கீங்களா? இந்த கோணம் எவ்வளவுன்னு கேட்டேன். இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களே, விளங்கலையா நான் சொல்றது? விளங்குதா? 90 மைனஸ் ஆர் ப்ரோ. இது ஓகே. கௌரி சொல்றாரு, நான் பிளெக்சர்ட்ட கேட்டேன். பிளெக்சர் விளங்கல, என்னாச்சு? சொல்றது விளங்கலையா இல்லாட்டி பதில் தெரியலையா? இல்லாட்டி மைக் இது கிளாஸ் ஒர்க் பண்ணி வச்சுட்டு வேற எங்கேயும் போயிட்டீங்களா? சரி, ஓகே, இருக்கட்டும். இப்ப கௌசி சொன்ன மாதிரி இந்த கோணம் எவ்வளவா இருக்க போகுது? இது வந்து படுகோணம் தானே, இது தெரிகோணம். அப்ப படுகோணம் சமம் தெரிகோணம். 90 மைனஸ் 6 இருக்க போகுது. 90 மைனஸ் 6 இருக்க போகுது. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்? இதை பார்ப்போம். இது 90 மைனஸ் 6. சரி, எந்த கோணம் எவ்வளோ? 90 மைனஸ் 6. நான் அழைச்சிட்டு வெளியே எழுதுறேன். குழம்புக்கு வெளியே எழுதுறேன், பார்த்துக்கோங்க. இந்த கோணம் எவ்வளவா இருக்க போகுது? இந்த கோணம் வந்து 90 மைனஸ் 6. சரியா? நமக்கு தெரியும் இது எவ்வளவு? 90 பாகை. அப்ப இது எவ்வளவு? இது எவ்வளவு? அது எவ்வளவு? ஆர். அந்த கோணம் எவ்வளவு? 6. அந்த கோணம் 6. சரியா? இப்ப பாருங்க, இந்த கோணம் 6 இருந்தா இது வெளியே போகுமா அடி முழுவாக தெளிப்படைக்குமா?
இந்த கோணம் ஆறா இருந்தா வெளியே போகுமா முழுவக திரிப்படையுமான்னு கேட்டேன். சொல்லுங்க. அந்த கோணம் ஆறா இருந்தா வெளியே போகுமா முழுவக திரிப்படையுமா? வெளியே போகும். வெளியே போகும். ஏன் சொல்லுங்க, என்ன காரணம்? அந்த மேல வந்து ஐல பட்ட ஆறுல முடிஞ்சது தானே கேட்டுங்க. வெரி குட். ஐல பட்ட ஆறுல அதே பட்டா ஐல போகும். ஐல போகும். சரியா? இப்ப ஐல வந்தா ஐல உள்ளுக்கு வரும்போது ஐல படுது, நீ முடிவடைஞ்சு ஆறுக்கு மாறுது. சரியா? இப்ப பாருங்க ஆறுல படுது, அப்ப வெளியில போகும்போது எப்படி போகும்? கண்டிப்பா ஐல போகும். அப்ப கண்டிப்பா இது என்ன செய்யும்? முடிவடையும். கண்டிப்பா அந்த கதிர் என்ன செய்யும்? முடிவடையும். ஆறுல பட்டா கண்டிப்பா அந்த கதிர் வந்து ஐங்கிற படுகோணம் முறிகோணத்தால் என்ன செய்யும்? முடிவடையும். ஓகேவா? அப்ப இவங்க சொன்னது படி இது சரியா வருது. மூணாவது கூற்றின் படி இது என்னது? சரியா வருது. என்ன சொல்றாங்க? இந்த பக்கத்துல வந்து முழுவக திருப்பி நடந்துச்சு, அதாவது ரெண்டாவது பக்கத்துல நிலைக்கு பக்கத்துல முழுவக திருப்பி நடந்துச்சுன்னா கீழ் பக்கத்துல இருந்து கதிர் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சரியான கூற்று. இப்ப அதான் பார்க்கணும், பார்த்தோம் இது சரியா இருக்கு. அப்ப இந்த பக்கத்துல முழுவக திருப்பி நடந்தா கீழ் பக்கத்துல இருந்து வெளியேறும். இது வந்து கரெக்டா இருக்கு. ஆகவே இந்த மூணாவது கூற்று வந்து கரெக்டான கூற்று. அடுத்த கூற்று போகும். பிழையான கூற்று தான். நம்ம 4வது 5வது பிள்ளைன்னு தெரியும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா? 3 முறை முழுவாக தெரிப்படைந்து கனவடிவத்தின் மேல் மேற்பரப்பிலிருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 3 முறை வந்து முழுவக தெரிப்பு நடக்குதான் உள்ளுக்கே. 3 முறை நடக்குமா? தேவையில்ல. ஒரு முறை முழுவக தெரிப்பு நடந்தாலே 2வது தடவையில வெளியேறிடுச்சு. விளங்கிச்சா? அப்ப ஒரு முறை நடந்து 2வது முறை நடக்கணும்னு அவசியமே இல்லை. 2வது முறை வந்து வெளியேறிடும். இப்ப இனி நடக்காது. இனி வந்து முழுவக திருப்பி நடக்காது. இந்த கதிர் அப்படியே போயிடும். இனி வருமா உள்ளுக்கு? இனி வராது. அப்ப ஒரு தடவை முழுவக திருப்பி நடந்தாலே என்ன நடக்கும்? ஒரு தடவை நடந்தாலே கண்டிப்பா வெளியேறிடும். இப்ப அதான் பார்த்தோம். ஒரு முறை நடந்துச்சு, ஆனா வெளியேறிச்சு கதிர். ஒரு முறை நடந்தாலே கண்டிப்பா கதிர் வெளியேறிடும். அப்படின்னா இங்க வந்து 3 முழுவக திருப்புக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு முழுவக திருப்பு தான். சரியா? அப்ப 4வது கூற்று தட்டப்படை. அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கூற்று பார்ப்போம். ஒருபோதும் கனவடிவத்தை விட்டு வெளியேறாது. வெளியேறுமே. இந்த வெளியேறிச்சு. ஒரு தடவை முழுவக திருப்பு அடைஞ்சாலும் என்ன நடந்துடும்? வெளியேறிடும். அதான் நடந்திருக்கு. சரியா? அது நடக்குது. ஆகவே 5வது கூற்றும் ஒரு பிழையான கூற்று தான். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 3வது கூற்று. சரியா? 3வது ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சரா வரப்போகுது. சரியா? 3வது ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சரா வரப்போகுது. கொஞ்சம் டீப்பான கேள்வி. சரியா? நான் ரெக்கார்டிங்கே நான் திரும்பி அனுப்பி விடுறேன். இந்த கேள்வியை திருப்பி நீங்க என்ன செய்யுங்க, இந்த கேள்விக்கான எக்ஸ்பிளனேஷன் திருப்பி என்ன செய்யுங்க, கொஞ்சம் பாருங்க. டவுட்டா இருக்கும், திருப்பியும் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அப்ப இது வந்து இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி போட முடியும். எஸ்ஏ கேள்வியில கூட இந்த மாதிரி ஐடியா வந்திருக்கு. எஸ்ஏலயும் இதே மாதிரி ஐடியா ஒன்று வந்திருக்கு. நம்ம எஸ்ஏ கேள்விகள் செய்யும்போது பார்ப்போம். சரியா? இந்த கேள்விக்கு ஆன்சர் 3வது ஆன்சர். இந்த கேள்வி போகும். 5வது கேள்வி 5வது கேள்வி போகும். சரியா? அஞ்சாவது கேள்வி நான் நினைக்கிறேன் வில்லைகள்ல இருந்து வந்திருக்கு. சரியா? அது வில்லை கேள்வி. நம்ம வில்லைகள் படிச்ச பிறகு அந்த கேள்வியை பார்ப்போம். சரியா? 5வது கேள்வியை மார்க் பண்ணி வைங்க. நம்ம வில்லைகள் பாடம் படிச்சதுக்கு பிறகு ஒளிமுறையத்துல போகுது. ஒளிமுறையை முடிஞ்சு வில்லைகள் படிக்கும்போது அந்த கேள்வியை நம்ம பார்ப்போம். அந்த கேள்வி பாருங்க. 6வது கேள்வி. 6வது கேள்வியை பார்ப்போம். ஓகே. 6வது கேள்வி நல்ல கேள்வி. சரியா? ட்ரை பண்ணீங்களா வீட்டுல அந்த கேள்வியை? ட்ரை பண்ணி ஆன்சர் எடுத்தவங்க இருக்கீங்களா? இந்த கேள்விகள்லாம் வீட்டுல ட்ரை பண்ணீங்களா? கௌசி, சோபிதா, ட்ரை பண்ணி பாத்தீங்களா வீட்டுல? சோபிதா, கௌசி சொல்லுங்களேன். வீட்டுல ட்ரை பண்ணி பாத்தீங்களான்னு சொல்லுங்க இந்த கேள்விகளை. மைக்கை அன்மியூட் பண்ணல. அப்ப ட்ரை பண்ணி பார்க்கல. சரியா? ட்ரை பண்ணி பார்க்கணும். வீட்டுல செஞ்சு பார்த்துருந்தா தான் கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கும். சரியா? நான் நேற்றே சொன்னேன் இன்னைக்கு கிளாஸ் நடக்கணும், நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? செஞ்சு பார்த்துருக்கணும். சரியா? செஞ்சு பார்த்தா தான் அது உங்களுக்கு யூஸ். சரியா? 100% எப்ப யூஸ் ஆகும்னா நீங்க செஞ்சு பார்த்தா தான். செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்பிளனேஷன் பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆன ஒரு கிளாஸா அமையும். ஓகேவா? செஞ்சு பார்க்காம சும்மா கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ வேலையா இருக்காது. கொஞ்சம் விலகும் தான், ஆனா ரொம்ப இதா இருக்காது. சரியா? இன்னைக்கு முடிஞ்சு
இந்த மிச்சப்படுற கேள்விகள் நீங்க என்ன செய்யணும், திருப்பி கண்டிப்பா செஞ்சு வச்சிருக்கணும். செஞ்சு பார்த்துட்டு தான் நீங்க என்ன செய்யணும், கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும். சரியா? இப்ப இனி செஞ்சிருங்க தயவு செய்து. ஓகேவா? அடுத்த கேள்வி 6வது கேள்விக்கு போகும். இது ஒரு நல்ல கேள்வி ஒண்ணு பார்ப்போம். நீரை கண்டுள்ள பாத்திரம் ஒன்றின் அடிப்பாகத்தில் ஓ எனும் அடையாளம் உண்டு. ஓய்வில் இருக்கும் ஒரு புகையிரத வண்டியினுள் உள்ள கிடையான மேசையின் மீது இப்பாத்திரம் வைக்கப்பட்டுள்ளது. இப்போது சீரான ஆறுமூடுகளுடன் படத்தில் காட்டப்பட்டுள்ள திசையில் புகையிரதம் நகர ஆரம்பிக்குமாயின் ஓவை நிலைக்குத்தாக மேலிருந்து பார்க்கும் போது அதன் பிம்பம் தோன்றுவது எவ்விடத்தில் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? இப்ப இதுக்குரிய படத்தை வந்து நம்ம வரைஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து ஒரு மேசையில ஒண்ணு வச்சிருக்காங்க. சரியா? அப்ப இதுல வந்து தண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஓ அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கு. இந்த இடத்துல ஓ அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கா. சரியா? இப்ப இந்த பாத்திரம் வந்து இங்கிட்ட அசையாம சமநிலையில இருந்துச்சுன்னா, அதாவது அந்த வண்டி வந்து அசையாம ஓய்வுல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓ வந்து எங்க தோன்றும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓ வந்து எங்க தோன்றும் அப்படின்னு என்ன செய்வோம், கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? ஓல இருந்து நிலைக்குத்தா ஒரு கதிர் வரைக்கும் அது அப்படியே போகும். ஏன் அப்படியே போகும்? இது வந்து இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக இருக்கு. செங்குத்தாக வந்து அப்படியே போகும். சரியா? இன்னொரு கதிர் வருது, இந்த மாதிரி ஒரு கதிர் வருது. அது வந்து என்ன செய்யும், இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். ஆனா என்ன செய்யும், செவ்வன விலத்தி போக போகுது. ஆகவே இந்த ரெண்டு கதிரையும் நம்ம இணைச்சா, இந்த ரெண்டு கதிரையும் இணைச்சா நமக்கு பிம்பம் தோன்றும். அப்ப இந்த இடத்துல பிம்பம் வந்து தோன்றும். இது எப்ப, இது எப்ப, இந்த பாத்திரம் வந்து ஓய்வுல இருக்கும்போது. ஆனா இந்த இடத்துல இந்த பாத்திரம் வந்து இயங்குது. அதாவது இந்த பாத்திரம் இருக்க இந்த வாகனம் என்ன செய்தா இயங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப நம்ம கண்டிப்பா எந்த ஆன்சர் வராதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா எந்த ஆன்சர் வராது? பார்த்தோன்னே சொல்லலாம் எந்த ஆன்சர் கண்டிப்பா வராது. இந்த ஆன்சர் வருமா? இப்ப இந்த அமைவுல வந்திருக்கு, எந்த ஆன்சர் வருமா? இந்த ஆன்சர், எந்த ஆன்சர், இந்த பிங்கிற ஆன்சர் வருமா வராதா? இந்த கேட்ட கேள்விக்கு பிங்கிற ஆன்சர் வருமா வராதா? வராதுண்ணா. வராது. ஏன்னா அந்த பாத்திரம் ஓய்வுல இருந்தா பிங்கிற ஆன்சர் வரும். ஆனா கண்டிப்பா ஓய்வுல இல்ல. அது பிங்கிற ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை. அதை விளங்கி கொடுங்க. பிங்கிற ஆன்சர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப பியை விட்டுட்டு மத்த ஆன்சர் தான் நீங்க யோசிக்கணும். ஓகேவா? இப்ப பார்ப்போம். எனக்கு சொல்லுங்க, இந்த பாத்திரம் வந்து இந்த திசையில வந்து 6 முடிவு அப்படின்னு தந்திருக்காங்க. அதாவது இந்த வாகனம் வந்து இந்த திசையில இப்படி போகுதாம், இந்த திசையில தான் போகுதாம். இந்த திசையில போனுச்சுன்னா இந்த பாத்திரத்துல காணப்படும் இந்த தண்ணி கிடைமட்டத்திலே காணப்படுமா? வாகனம் வந்து இந்த திசையில போகுது, ஆனா தண்ணி வந்து இந்த கிடைமட்டத்திலே இப்படி காணப்படுமா? தண்ணி வந்து மாறல ஏற்படுமான்னு கேட்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. தண்ணி அப்படி அசையாம மட்டமாவே இருக்குமா, இல்லாட்டி கொஞ்சம் அசைவுகள் ஏற்படுமா தண்ணியில? ஏற்பட்டா அசைவுகள் எந்த திசை, ஏற்படும். எப்படி எந்த திசையில ஏற்படும்? எப்படி ஏற்படும்? இந்த மாதிரி போகுமா தண்ணி வந்து, இந்த மாதிரி போகுமா அல்லது இந்த மாதிரி போகுமா? ஒன்னா ரெண்டா, இந்த மாதிரி போகும் தண்ணி. பாத்திரம் இப்படி இயங்குது. இப்ப தண்ணி இந்த அமைவு எப்படி இருக்கும்? ஒண்ணு மாதிரி இருக்குமா, ரெண்டு மாதிரி இருக்குமா? கொஞ்சம் யோசிங்க. நீங்க ஒரு டம்ளர்ல தண்ணியை ஊத்தி வச்சுட்டு ஃபுல்லா ஊத்தாம கொஞ்சம் ஒரு மட்டத்தை ஊத்தி ஊத்தி வச்சுட்டு டம்ளரை வந்து இந்த சைடு இழுத்து பாருங்க, தண்ணி இந்த அமைவு எப்படி வரும்? எப்படி வரும்? செஞ்சு பார்க்கணும் நீங்க. சரியா? இது வந்து நீங்க மெக்கானிக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. மெக்கானிக்ஸ்ல ஹைட்ரோல இது இருக்கு. ஹைட்ரோல இந்த பாடம் இருக்கு, அதாவது அந்த செக்ஷன் இருக்கு. சரியா? ஒரு இயங்குற வண்டிகளுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி வச்சிருக்காங்க. அப்ப அந்த தண்ணியின் அமைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஹைட்ரோல படிச்சிருப்பீங்க. சரியா? அப்ப எப்படி இருக்கும்னா அது இயங்குற திசைக்கு எதிர் திசையில வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். தண்ணி வந்து இப்படி தள்ளிப்படும். நீங்க இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா, டம்ளர் இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த வீடு தூக்கப்படும், இந்த வீடு கீழே இறங்கும். இந்த வீடு தூக்கப்படும், இந்த வீடு என்ன செய்யும், கீழே இறங்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இது காரணம் இருக்கு, இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு. சரியா?
இந்த விசைகள் அமுக்கம் அதெல்லாம் தொடர்பான ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அது வந்து மெக்கானிக்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். அது படிக்காடி நம்ம மெக்கானிக்ஸ்ல ஏதாவது கேள்விகள் செய்யணும் நான் விளம்பரம். இப்ப இதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. சரியா? இந்த திசையில ஆறு முழுகுது அப்படின்னா இந்த திசையில தூக்கு போடும். ஓகேவா? இந்த திசையில ஆறு முழுகுச்சுன்னா இப்படி யாரு முழுகு இப்படி யாரு முழுகுச்சுன்னா இப்படி யாரு முழுக எப்படி தூக்கப்படும்? இப்படி தூக்கப்பட போகுது. இல்லைங்களா? இந்த திசையில ஆறு முழுகுனா இந்த திசையில ஆறு முழுகுனா இப்படி தூக்கப்படும். ஓகேவா? இந்த திசையில ஆறு முழுகுனா இந்த பக்கத்து தூக்கப்படும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எதிர் திசையில இப்படி தூக்கப்பட போகுது. ஓகேவா? இந்த பக்கத்து ஆறு முழுகுனா இப்படி தூக்கப்படும். இந்த பக்கத்து ஆறு முழுகுனா இந்த மாதிரி தூக்கப்பட போகுது. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த வண்டி இயங்குறதுனால இப்ப தண்ணி வந்து முதல்ல இருந்த மாதிரி தளமா கிடையாது. ஒரு கிடைத்தளத்துல இல்ல. இப்ப என்ன செஞ்சிருக்கு? ஒரு சைடு இப்படி தூக்கி இருக்கு. ஒரு சைடு எப்படி இருக்கு? இப்படி தூக்குன மாதிரி இருக்கு. இப்படித்தான் இந்த தளம் காணப்படுது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்ப இந்த புள்ளியின் அமைவு வேறுபடும். ஓகேவா? இப்ப யோசிச்சுக்கணும். இப்ப தண்ணி வந்து இந்த மாதிரி இருக்கு. தண்ணி இந்த மாதிரி இருக்கு. இப்பயே நம்ம என்ன செய்வோம்? 2 கதிர்கள் எடுப்போம். முதலாவது கதிர் வந்து எப்படி எடுப்போம்? இந்த மாதிரி ஒரு கதிர் எடுப்போம். இப்ப சொல்லுங்க, இந்த கதிர் வந்து எப்படி போகும்? நேரா போகுமா? நேரா போகுமா? இந்த கதிர் அப்படியே நேரா போகுமான்னு கேக்குறேன். இந்த கதிர் எப்படி போகும்? இந்த கதிர் எப்படி போகும் சொல்லுங்க. நேரா போகுமா இல்லாட்டி கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போகுமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களே. நானே எல்லாம் சொல்லிக்கிறேன். அந்த கதிர் எப்படி போகும்? நேரா போகுமா இல்லாட்டி முறிவடைஞ்சு வேற ஏதாவது திசையில போகுமான்னு கேக்குறேன். சொல்லுங்க. முறிவடைந்து செல்லும். முறிவடைஞ்சு செல்லும். ஏன் முறிவடைஞ்சு செல்லும் கௌஷிகன்? அந்த மேற்பரப்பு செவ்வன் வந்து அத மேற்பரப்பு வந்து கொஞ்சம் சாஞ்சிருச்சு. அதாவது இப்ப இந்த மேற்பரப்புக்கு நம்ம செவ்வன் அடிக்கணும். எப்படி அடிக்கணும் செவ்வன்? செவ்வன் இந்த மாதிரி தான் அடிக்கணும். செவ்வன் எப்படி அடிக்கணும்? இந்த மாதிரி தான் அடிக்கணும் நீங்க. இல்லைங்களா? இப்ப இப்படி முதல்ல மாதிரி இப்படியே அடிக்கிறது கிடையாது. மேற்பரப்புக்கு செங்குத்தா தான் செவ்வன் அடிக்கணும். சரியா? அப்ப இப்படிதான் நீங்க செவ்வன் அடிக்கணும். இப்ப பாருங்க படுகோணம் எவ்வளவு வரும்? 90 பாகை வரும் படுகோணம். இல்ல 90 பாகை இல்ல. 90 பாகையோட குறைவா இருக்கு. அதை கண்டிப்பா என்ன செய்யாது? இப்படி நேரா செல்லாது. முடிவடைஞ்சு செல்ல போகுது. ஓகேவா? எங்கிட்டு முடிவடையன்னு பார்ப்போம். எங்கிட்டு முடிவடையன்னு பார்ப்போம். இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். அப்ப கண்டிப்பா கதிர் வந்து என்ன செய்யும்? செவ்வனை விலத்தி தான் செல்லும். ஓகேவா? இது அடர்ந்தது, இது ஐதானது. அப்ப கண்டிப்பா செவ்வனை விலத்தி. அப்ப எந்த திசையில போகும் கதிர்? எந்த திசையில போக போகுது? இந்த திசையில போக போகுது. இப்படி போகும். ஓகேவா? இன்னொரு கதிர் எடுப்போம். இன்னொரு கதிர் எடுப்போம். இந்த மாதிரி ஒரு கதிர் எடுப்போம். சொல்லுங்க, இந்த கதிர் எப்படி போகும்? சொல்லுங்க பாவம். இந்த கதிர் எப்படி போகும்? முறிவடைஞ்சு போகுமா இல்லாட்டி அப்படியே போகுமா? நேரா போகும். நேரா போகும். ஏன் அது நேரா போகும்? இப்ப அதுக்கு ஒரு செவ்வன் அடிச்சு பாருங்க. செவ்வன் எப்படி வரும்? இப்படி வரும். அது அந்த மேற்பரப்புக்கு செங்குத்தா போகுது. மேற்பரப்புக்கு செங்குத்தா போகுது. அப்ப கதிர் எப்படி போகும்? அப்படியே போகும். கதிர் வந்து எப்படி போகும்? இந்த மாதிரி போக போகுது. இப்ப நம்ம கண்ணுக்கு வர்ற கதிர்கள் என்னென்ன? இதுவும் இதுவும். அப்ப அந்த 2 கதிரையும் என்ன செய்யணும்? நம்ம பின்னுக்கு நீட்டி பார்க்கணும். அந்த 2 கதிரையும் என்ன செய்யணும்? நம்ம பின்னுக்கு நீட்டி பார்க்கணும். ஓகேவா? பின்னுக்கு நீட்டி பார்க்கணும். அப்ப 2 கதிரையும் நம்ம என்ன செய்வோம்? பின்னுக்கு நீட்டி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? பிம்பம் கிடைக்கும். பின்னுக்கு நீட்டி பார்ப்போமா? நீட்டுவோம். இது எப்படி பின்னுக்கு நீட்டுங்க? இது எப்படி நீட்டினீங்கன்னா இவைகளை சந்திக்கும். இது வந்து இவைகளை சந்திக்கும். ஆகவே இந்த இடத்துல வந்து ரெண்டும் சந்திக்குது. அப்ப இந்த ஓ விட்டு பிம்பம் எங்க உருவாகும்? இந்த இடத்துல உருவாகும். சரி, எந்த இடத்துல தான் அந்த பிம்பம் என்ன செய்ய போகுது? உருவாக போகுது. ஓகேவா? அப்ப ஒரு வண்டி இயங்கும் போது தண்ணி எந்த திசையில தூக்குப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி பிம்பம் வந்து மாறும். தண்ணி எந்த திசையில தூக்குப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி பிம்பம் என்ன செய்யும்? மாறும். இந்த மாதிரி விளங்குதா? கிளியரா உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன ஆன்சர் வரும் அப்ப? இந்த ஆன்சர் பொருத்தமா வரலாம். அந்த படத்தின் படி சி நான் வரைஞ்சிருக்க படத்தை வரும். படி சி சி வந்து வரும். பொருத்தமா
சி மட்டும் தான் அந்த சைட்ல இருக்க ஒரே ஒரு ஆன்சர். நேரா இல்லாம இந்த பக்கம் இருக்க ஒரே ஒரு ஆன்சர் சி மட்டும் தான். சரியா? ஆகவே சி தான் பொருத்தமா வரும். டி வருமா? டி வர வாய்ப்பே இல்லை. டி வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இங்க வருமா பிம்பம்? அங்க வராது. கண்டிப்பா மேலதான் வரும். பிம்பத்துக்கு பொருளுக்கு மேலதான் வரும். ஆகவே சி தான் பொருத்தமான ஆன்சர். சி தான் பொருத்தமான ஆன்சர். ஆகவே சிங்கிற ஆன்சர் கரெக்டா வரும். அப்ப எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். இந்த கேள்வி விளங்குச்சா எல்லாருக்கும்? கீர்த்தி, ஓ டவுட்டா? சொல்லுங்க. இந்த பாத்திரம் அசையாம எப்படி நீர் மட்டும் அசையும்? ஆனா பாத்திரமும் அசைஞ்சிருக்கணும் தானே? பாத்திரம் அசையும். பாத்திரம் வந்து இப்ப நீங்க அப்படி யோசிக்க கூடாது. பாத்திரம் வந்து அதே வேகத்துல தான் போகுது. ஓகேவா? பாத்திரம் வந்து அதே வேகத்துல தான் போகுது. பாத்திரம் அசையாது. பாத்திரம் வந்து அப்படியே இருக்கும். சரி, அந்த உராய்வு விசை வந்து அந்த பாத்திரத்தை வந்து அசைய விடாம பண்ணுது. விளங்குதா? உராய்வு விசை வந்து பாத்திரத்தை அப்படி போக விடாது. ஓகேவா? இப்ப இதுதான் வண்டி அப்படின்னா வண்டி இப்படி அசையும் போது பாத்திரம் வந்து இங்கிட்ட கூட அசையாம இருக்கிறதுக்காக பாத்திரத்துக்கு இந்த பக்கம் ஒரு விஷயம் ஒன்று கிடைக்கும். சரியா? அப்ப பாத்திரம் இயங்குறதுனால இந்த பக்கம் ஒரு விசை, இங்கிட்ட ஒரு விசை, ரெண்டும் ஒண்ணு என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆக்கி பாத்திரம் அசையாம காணப்படும். அந்த நீர் மட்டும் தான் அசையும். பேரா? இப்ப நம்ம வாகனத்துல அப்படி நம்ம நிக்கும் போது நம்ம நிக்கலாம் தானே? வாகனம் போகும்போது நம்ம நிக்கலாம் தானே? காரணம் அந்த உராய்வு விசை இருக்கு. சரி, அந்த உராய்வு விசை நம்ம ஸ்ட்ராங்கா அப்படி நின்றாலும் நிக்க முடியும் நம்ம. சரியா? வாகனம் இயங்கும் போது நம்ம என்ன செய்யலாம்? நிக்கலாம். அந்த மாதிரிதான் இது பாத்திரம் அப்படியே நிக்குது. காரணம் அந்த அடியில இருக்க உராய்வு விசை. உராய்வு விசை கூடவா இருக்கிறதுனால என்ன செய்யலாம்? நம்ம நிக்க முடியும். அது மாதிரி இந்த பாத்திரமும் அப்படியே ஸ்டாண்டா நிற்கும். ஆனா தண்ணி அப்படி நிக்காது. தண்ணி மட்டும் என்ன செய்யும்? இந்த போது ஆடும். சரியா? நீங்க வேணா கொஞ்சம் எடுத்து செஞ்சு பாருங்க. சும்மா லைட்டா ஒரு டம்ளர் சரி, இதே ஏதாவது ஜொக்க சரி அசைச்சு பாருங்க. இந்த தண்ணி வந்து கண்டிப்பா மாறும். இது சமதளமா இருக்காது. இது சமமா இருக்காது. கொஞ்சம் என்ன செய்ய போகுது? அந்த ஷேப் என்ன செய்ய போகுது? மாற போகுது. ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி போவோம். அக்கா, இந்த கேள்வி கிளியரா விளங்குச்சா? விளங்குச்சு கீர்த்தி. சரி. டவுட்னா அப்பே சொல்லிருங்க. சரி சரி. ஓகே. அடுத்த கேள்வி போவோம். கேள்வி பாருங்க. நீருக்குள் இருந்து படுகோணம். அடுத்த கேள்வி சரியா? நீருக்குள் இருந்து படுகோணம் ஐ படுகோணம் ஒன்றில் தல நீர் வழி இடைமுகம் ஒன்றில் படும் ஒளிக்கதிர் ஒன்றை பற்றி பின்வரும் கூற்றுக்கள் கூறப்பட்டுள்ளன. ஓகேவா? பார்த்துக்கொள்ளும். இதுக்குரிய படத்தை வரைஞ்சு கொள்ளும். நீருக்குள்ள இருந்து படுகோணம் ஐயில ஒரு கதிர் வந்து பண்ணலாம். சரியா? இப்ப இது வந்து நீர். இது வந்து நீர். ஓகேவா? இப்ப இது வந்து நீரா இருக்க போகுது. இது வந்து வழியா இருக்க போகுது. சரியா? நீருக்குள்ள இருந்து படுகோணம் மையில வந்து ஒரு கதிர் படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படுகோணம் மையில இருந்து ஒரு கதிர் வந்து படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த நீர் அந்த தளம் வந்து எப்படி இருக்கா? தளமா இருக்கா? நீர் வலியும் தளம் வந்து எப்படி இருக்கா? நேரா இருக்கா. சரியா? தளம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த மேற்பரப்பு வந்து தளமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதுக்கேற்ற மாதிரி படம் வரைஞ்சிருக்கேன். ஒளிக்கதிர் ஒன்றை பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. முதலாவது கூற்றை பார்ப்போம். ஐயானது 90 பாகையாயின் முடிவு கோணம் அவதி கோணமாக இருக்கும். சரியா? ஐ வந்து 90 பாகையா இருந்தா முடிவு கோணம் வந்து எவ்வளவா? அவதி கோணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் அவதி கோணம்னா என்ன? அவதி கோணம் தெளிவா என்னன்னு சொல்லுங்க. யாராவது கரெக்டா ஃபுல்லா கரெக்டா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாப்போம். அவதி கோணம்னா என்ன? யாராவது தெளிவா சொல்ல முடிஞ்சவங்க? அவதி கோணம்னா என்ன? கௌசி சொல்லுங்க பாப்போம். அவதி கோணம்னா என்ன? நம்ம எழுதியிருக்கோமே, அதை பார்த்து சரி சொல்லுங்க. அவதி கோணம்னா என்ன? சோபிதா சொல்லுங்க. பதில் சொல்லணும். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். தெரியாடி தெரியலன்னு சரி சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்க. சொல்லுங்க. ரெண்டு ஊடகத்தையும் பிரிக்கிற அந்த மேற்பரப்பு இருக்கு தானேண்ணா? ஆமா. அதுல அது வந்து முறிகதிர் மருவி செல்லும் போது அந்த படுகோணம் வந்து அவதிக்கோணம்னு சொல்றோம். வெரி குட் வெரி குட். சரியா? இப்ப ஃபிளக்சர் சொல்றதுதான். ஆனா சின்ன விஷயம் மிஸ் பண்ணிட்டீங்க. என்னது?
அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு செல்லும் போது அதை சொல்லணும். சரியா? அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒரு கதிர் செல்லும் போது, அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒரு கதிர் செல்லும் போது இந்த ரெண்டு ஊடகத்தையும் பிரிக்கிற மேற்பரப்ப மருவி முறிகதிர் செல்லணும். சரியா? ரெண்டு ஊடகத்தையும் பிரிக்கிற மேற்பரப்ப முறிகதிர் வந்து மருவி செல்லும் போது, அதாவது முறிகோணம் வந்து 90 பாகையா இருக்கும்போது, முறிகோணம் வந்து 90 பாகையா இருக்கும்போது அடர்ந்த ஊடகத்துல காணப்படுற படுகோணம் அவதி கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்திற்கு ஒரு கதிர் செல்லும் போது இந்த ரெண்டு ஊடகங்களையும் பிரிக்கும் மேற்பரப்புல முறிகதிர் வந்து செல்லணும். அப்படி இல்லாட்டி முறிகோணம் வந்து 90 பாகையாக இருக்கும் வண்ணம் முறிகதிர் வந்து செல்லணும். ஓகேவா? இந்த சந்தர்ப்பத்துல காணப்படுற படுகோணம் அவதி கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இது வந்து சி அவதி கோணமா இருக்கும். இவங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஐ வந்து எவ்வளவா இருக்கா? இந்த ஐ வந்து எவ்வளவா இருக்கா? ஐனா இதனை ஐன்னு வரப்போகுது. இந்த ஐ வந்து எவ்வளவா இருக்கா? 90 பாகையா இருக்கா. இந்த ஐ வந்து 90 பாகையா இருக்கும்போது முறிகோணம் வந்து சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா பிழையா? இவங்க சொல்றது சரியா பிழையா? இவங்க சொல்றது சரியா பிழையா? பிழை. ஏன் பிழைனா இங்க வந்து அடர்ந்த ஊடகம் ஐதான ஊடகத்தை நம்ம யோசிப்போம். சரியா? அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு கதிர் செல்லும் போது அந்த அவதி கோணம்ங்கிற கன்செப்டே வரும். என்னங்கதா? அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்திற்கு கதிர் செல்லும் போது அந்த அவதி கோணம்ங்கிற கன்செப்டே வரும். சரியா? இவங்க கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க. இந்த கோணம் 90 பாகையா இருக்கும்போது இது சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இது வந்து ஒரு பிழையான கூற்று. சரியா? இது வந்து ஒரு பிழையான கூற்று. இந்த மாதிரி சொல்லியிருந்தா சரி. முறிகோணம் 90 பாகையா இருக்கும்போது படுகோணம் அந்த ஐ வந்து சியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி. சரியா? ஆனா அவங்க கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இது வந்து 90 பாகையா இருக்கும்போது இது சி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த கூற்று வந்து பிழையான கூற்று. ஓகேவா? இப்ப ஏ கூற்று பிழை. அடுத்த கூற்றை பாருங்க. பி கூற்றை பாருங்க. ஐயானது அவதி கோணத்திற்கு சமனாக இருப்பின் தெரித்த கதிரும் முறிகதிரும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். ஐ வந்து அவதி கோணத்திற்கு சமனாக இருக்கும் போது. சரியா? இப்ப பார்ப்போம். ஐ வந்து அவதி கோணத்துக்கு சமனாக இருக்கும்னா எந்த மாதிரி வரும்? இந்த மாதிரி படம் வரும். இத்தனை ஐ இப்ப என்ன மாறிடுச்சு? சியா மாறிடுச்சு. ஐ வந்து சிக்கு வந்து சமனா இருக்கும் போது இப்படிதான் கதிர் என்ன செய்ய போகுது? செல்ல போகுது. இப்படித்தான் என்ன செய்யும்? கதிர் வந்து செல்லும். நமக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னது? ஒரு முறிவு நடக்கும் போது கண்டிப்பா தெரிப்பும் நடக்கும். ஒரு பகுதி தெரிப்பு என்ன செய்யும்? நடக்கும். நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? பகுதி தெரிப்பு எப்படி நடக்க போகுது? பகுதி தெரிப்பு என்ன செய்ய போகுது? படுகோணம் சமன் தெரிகோணம் அந்த மாதிரி விதிக்காம நடக்க போகுது. ஓகேவா? அப்ப இந்த கோணம் எவ்வளவா இருக்க போகுது? சியா இருக்க போகுது. அப்ப இது முறிவு, இது தெரிப்பு. இது முறிவு, இது தெரிப்பு. ஓகேவா? அப்ப இது வந்து முறிந்த கதிர், முறிகதிர். இது வந்து தெரிகதிர். இது முறிகதிர், இது வந்து தெரிகதிர். ஓகேவா? அப்ப நமக்கு தெரியும், ஒரு முறிவு நடக்கும் போது தெரிப்பும் பகுதியோட நடக்கும். பகுதி தெரிப்பு. இது முழு தெரிப்பு கிடையாது, பகுதி தெரிப்பு. ஓகேவா? இது முறிவு, இது பகுதி தெரிப்பு. ஓகேவா? அப்ப இது முறிகதிர், இது வந்து தெரிகதிர் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க அவங்க? சமனாக இருக்கும்போது தெரித்த கதிரும் முறிந்த கதிரும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். முறிந்த கதிர் எது? இது. தெரித்த கதிர் எது? இது. ரெண்டு ஒண்ணுக்கொன்று செங்குத்தாவா இருக்கு. பாருங்க, ரெண்டு ஒண்ணுக்கொன்று செங்குத்தாவா இருக்கு. இல்ல. சரியா? செங்குத்தா இல்ல. அந்த கோணம் எவ்வளவா இருக்கும்? 90 மைனஸ் சியா இருக்கும். அந்த கோணம் எவ்வளவா இருக்கும்போது 90 மைனஸ் சியா இருக்கும். ஓகேவா? ஆக அது வந்து செங்குத்தா இருக்காது, 90 மைனஸ் சியா இருக்கும். இந்த கூற்று பிழையான கூற்று. அடுத்த கூற்றை பார்ப்போம். ஐயானது அவதி கோணத்தை விட குறைவாக இருப்பின் ஒளிக்கதிர் முறிவதுடன் முறிவு கோணம் ஐயை விட கூடவாக இருக்கும். சொல்லுங்க. சியை விட படுகோணம் வந்து குறைவா இருக்கு. ஐ வந்து அவதி கோணத்தை விட குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் தானே, படுகோணம் வந்து அவதி கோணத்தை விட குறைவா இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா என்ன நடக்கும்? முறிவு நிகழும். இந்த ஐ வந்து சியை விட குறைவா. சியை விட குறைவா என்ன நடக்கும்? கண்டிப்பா முறிவு நடக்க போகுது. முறிவு எப்படி நடக்கும்? இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். ஆகவே செவ்வெண்ண விலத்தி செல்லும். கதிர் என்ன செல்லும்? செவ்வெண்ண விலத்தி செல்லும். ஓகேவா? கதிர் வந்து செவ்வெண்ண விலத்தி செல்லும். அப்ப இது படுகோணம், இது வந்து முறிகோணம். ஓகேவா? அப்ப என்ன சொல்லியிருக்காங்க?
ஐயானது அவதி கோணத்தை விட குறைவானதாக இருப்பின் ஒளிக்கதிர் வந்து முறிவடையும். அது வந்து சரி. சரியா? முறிவடைவதுடன் முறிவு கோணம் வந்து ஐயை விட கூடவாக இருக்கும். முறிவு கோணம் எது? ஆர். இது வந்து என்னது? ஐ. சொல்லுங்க, எது பெருசு? ஐ பெருசா ஆர் பெருசா? ஆர் பெருசு. ஆறு பெருசு. ஏன்னா ஆறு இருக்க ஊடகம் எது? ஐதான ஊடகம். இது எது? அடர்ந்த ஊடகம். சரியா? அப்ப அடர்ந்த ஊடகத்துல காணப்படுற கோணத்தை விட ஐதான ஊடகத்துல காணப்படுற கோணம் தான் பெருசா இருக்கும். ஆகவே ஆர் தான் என்னது? பெருசு. அது கரெக்டான கூற்று, பக்காவான கூற்று. அப்ப சி வந்து சரியான கூற்று. சி மட்டும் சரி. அப்படின்னா 3வது ஆன்சர் வரும். சரியா? 3வது ஆன்சர் என்ன செய்வது? நமக்கு வர போகுது. சரி, ஓகே. இப்ப நம்ம எத்தனை கேள்வி பார்த்திருக்கோம்? இப்ப 7 கேள்வி. 7 கேள்வினா ஒரு 5 கேள்வி தான் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். 5ல 6 கேள்வி பார்த்திருக்கோம். சரி, 6 கேள்வி பார்த்திருக்கோம். ஓகே, இப்ப நான் இதோட கிளாஸ் முடிக்கிறேன். ஏன்னா போன்ல சார்ஜ் இறங்கிடுச்சு. இப்ப டக்குன்னு ஆஃப் ஆயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துல ஆஃப் ஆயிரும். அதனால நான் கிளாஸ் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப செய்வோம்? ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு போங்களேன். டைம் என்ன மாதிரி இப்ப செய்ய இயலும்? ஸ்கூல் லைஃப் கேட்டீங்க? ஸ்கூல்லையா? ஸ்கூல்ல எப்ப செய்யலாம்? செய்யற மாதிரி எனக்கு ஃப்ரீ பாடம் இருக்கும். ஸ்கூல் டைம்ல எனக்கு வர கிடைக்காது. ஸ்கூல் டைம்ல நான் மேல படிச்சுக்கிட்டு இருக்கனால எனக்கு ஸ்கூல் டைம்ல வர கிடைக்காது. அதனால நீங்க ஆன்லைன் தான் ஒன்னு ஆன்லைன்ல செய்யணும். அப்படி இல்லை லைவ்ல லீவ் டைம்ல நேரடியா செய்யணும். லீவ் டைம்னா 12-13 ரெசாக்ட் டைம் அங்க கிளாஸ் போட்டுருவாங்க செக்ல. அங்கேயும் செய்யல. அதனால ஆன்லைன்ல எப்ப செய்யலாம்? ஆன்லைன்ல செய்ய கஷ்டமா? விளங்க மாட்டேங்குதா? ஆன்லைன் ஓகே தானே உங்களுக்கு? மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியல. மத்தவங்க எப்படி? சோபிதா லெக்சர் உங்களுக்கு எப்படி? ஆன்லைன் ஓகே தானா, ஆனா கிளாஸ் இருக்கு அன்னைக்கு. கிளாஸ் இருக்கனே கஷ்டம். போன் இந்த டைம் முடிச்சாலும் கஷ்டமா? இந்த டைம் முடிச்சாலும் ஒவ்வொரு நேரம் கெமிஸ்ட்ரியில தேன்மொழி காலையில 3:30 மணிக்கு போடுவாங்கண்ணா. அப்ப அப்படியே. கொஞ்சம் கஷ்டமாயிரும். அப்ப எப்ப செய்வோம் அடுத்த கிளாஸ்? நாளைக்கு எதுவும் கிளாஸ் இருக்கா? நாளைக்கு 4 நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னா நாளைக்கு 4 பயோ எக்ஸாம் கொஞ்சம் படிக்கணும். அப்படியோ? சரி, அப்ப நீங்க டைம் ஒன்று பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம மிச்ச கேள்விகளை பார்ப்போம். சரியா? சரிண்ணா. ஓகே. இப்ப நீங்க ரெக்கார்டிங் நீங்க வேணாம்னு சொன்னா நான் ரெக்கார்டிங் செய்யல. நான் ரெக்கார்டிங் செஞ்சு போட்டுருவேன். கிளாஸ்க்கு வர்றவங்க மட்டும் வச்சுட்டு ரெக்கார்டிங்கா போட்டு விட்டுருவேன். உங்களுக்கு ரெக்கார்டிங் பார்க்க கஷ்டம் நீங்க சொன்னனால தான் நான் லைவ்லயே உங்களை ஜாயின் பண்ண வைக்கிறேன். சரி, நீங்களே டைம் ஒன்று செட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. மிச்ச கேள்விகளை நம்ம அடுத்த கிளாஸ் செய்வோம். சரியா? இப்போ இதோட முடிச்சுக்கொள்ளும். போயிட்டு வாங்க. பாய், குட் நைட். அக்கா பாய்க்கா, குட் நைட். பாய்ண்ணா. பாய் ஜி.